السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நல்ல நேரத்தில் கருவியல் ஒரு ஆய்வு, அல் குர்ஆனில் பார்வையில் கருவியல் ஒரு ஆய்வு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கு முக்கியமான பல காரணிகள் இருக்கிறது. அதாவது திருமறை குர்ஆனை பொறுத்தளவில் அல்லாஹ்வை நம்புவதற்கு சில வழிமுறைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்ததுக்காக வேண்டி அல்லாஹ் இருக்கிறான், தாய் சொன்னார்கள், தகப்பன் சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தார் சொன்னார்கள், அதனால அல்லாஹ்வை நம்புறேன் என்று பலர்கள் நம்புகிறார்கள். நம்மில் 90% மேலாக அல்லாஹ்வை நம்புவது எப்படி என்றால் தாய் மூலமாக நம்புகிறார்கள். என் உம்மா முஸ்லிம் அதனால் நானும் முஸ்லிம், என் பாப்பா முஸ்லிம் அதனால் நானும் முஸ்லிம், இப்படித்தான் நம்பிக்கைகள் ஓடுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட நம்பிக்கை அவனுக்கு தேவையில்லையாம். லம் யஹிரு அலைஹா சும்ம வ உம்யானா. அவர்களுக்கு அல்லாஹ்வை சொல்லப்பட்டால், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்பட்டால் அவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் விழமாட்டார்களாம். நன்றாக ஆராய்ந்து பாய்த்து நம்புவார்களாம். அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அவர்கள் ஆய்வு செய்துதான் நம்புவார்களாம். அப்படி நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இல்லாத காரணத்தினால்தான் நாம் பலகீனமான முஸ்லிம்களாக இருக்கிறோம். அதாவது இந்த உலகம் ரொம்ப வேகமாக முன்னேறி செல்கிற நேரத்தில் ஏராளமான பாவங்களையும் சுமந்து செல்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் எங்களுடைய மக்கள் அவசரமாக உலகத்துக்கு மயங்கி கவரப்படுவதற்கு காரணம் ஆழமான நம்பிக்கை இல்லை. அதை ஒழுங்கா நம்பினால், உறுதியாக நம்பினால், எந்த மாதிரியான சோதனை நேரத்திலையும் அவன் அந்த மாதிரி உறுதியாக நிற்பான். அதுக்காக அல்லாஹ் பல வழிமுறைகளை சொல்லி காட்டுறான். இது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான், நஹ்னு ஹலக்னாக்கும், உங்களை நாங்கள் தான் படைத்தோம், ஃபலௌலா துஸத்திகூன், நீங்கள் நம்ப மாட்டீர்களா, உண்மைப்படுத்த மாட்டீங்களா, உங்களை நாங்க தான் படைச்சோம் என்று நீங்க நம்ப மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அலம் நஜஅல் லஹு ஐனைன், 2 கண்களை உங்களுக்கு தரவில்லையா? வலிசான வஷஃபத்தைன், ஒரு நாக்கையும் 2 உதடையும் நான் தரவில்லையா? இப்படி நிறைய கேட்கிறான் அல்லாஹ். எப்படி அல்லாஹ்வை நம்பணும் என்று அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உனக்குள்ளே நிறைய வச்சிருக்கிறேனே, கவனிச்சு பார்க்க மாட்டியா? ஏராளமான அற்புதங்களை உனக்குள் புதைத்து வைத்திருக்கிறேன். உன் வாப்பா சொன்னதுக்காக வேண்டி அல்லாஹ்வை நம்ப கூடாது, உன் உம்மா சொன்னதுக்கு நம்ப கூடாது. திருமறை குர்ஆன் சொல்லுகிற பிரகாரம் ஆய்வு செய்து நம்ப வேண்டுமாம். அந்த நம்பிக்கை தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமாம். அப்படி நம்பினவன் ஒரு பாவம் செய்வானாம், பாவத்தை பார்ப்பான், பாவத்துக்கிட்ட நெருங்குவான். இஸா ஸுகிரல்லாஹ், அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டால் அல்லாஹ் இருக்கிறான்,
தப்பு பண்ணாத, ரஹ்மான் பார்க்கிறான். வஜ்லத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கிருமாம். வைஸா துலியத், அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் எல்லாம் ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவருடைய ஈமான் எல்லாம் அப்படி அதிகரிக்குமாம். இப்படி நாம இருக்கிறோமா? இந்த மாதிரி ஈமான் அதிகரிக்க கூடிய அளவில் இருக்கிறோமா? ஒரு பாவம் அல்லாஹ் இருக்கிறான் விட்டு என்று சொன்னால் அதை விடுகிறோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒழுங்கான முறையில் இந்த ஈமான் அது உறுதியாக ஒழுங்காக பதிந்தால்தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் வெளியே வரும். அதுக்காக இப்ராஹிம் நபி அவர் யாரு? அல்லாஹ் 2 பேரை தான் உற்ற நண்பனாக எடுக்கிறான். வத்தஹஸல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் நபியை உற்ற நண்பனாக எடுக்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமான அடியான். அல்லாஹ்வை பாராட்டி சொல்கிறான், அவர் ரொம்ப பணிவானவர், ரொம்ப இரக்கமானவர், ரொம்ப இலகுவான மனசு உள்ளவர் அவர் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பாராட்டுறான். அந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ்வை எப்படி ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? சூரா பக்ரா 2வது அத்தியாயம் 260வது வசனத்தை நீங்க பிரட்டி பாருங்க. அவர் கேட்கிறாரு, ரப்பி, என்னுடைய ரப்பே, அரினி கைஃப துஹீல் மௌத்தா, எனக்கு ஒன்றை காட்டணும். எதை காட்டணும் தெரியுமா? இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய், இதை கொஞ்சம் காட்டினேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எனக்கு எல்லாம் ஓகே, சரியா தான் படுவது. நீ இருக்கிறாய், வானத்தை படிச்சது நீதான், பூமியை படிச்சது. அவர் சும்மா நம்பல, சூரியனை பார்க்கிறாரு, ஓ இறைவனான்னு பார்க்கிறாரு, சந்திரனை பார்க்கிறாரு, இறைவனான்னு பார்க்கிறாரு, சாப்பாடு கொண்டு போய் தீர்த்து பார்க்கிறார். அல்லா தக்குலூன், சாப்பிட மாட்டியா, சிலைகளோட பேசுறாரு. மாலக்கும்லா தந்திக்கூன், ஏண்டா பேசாம இருக்கிறீங்க, லர்பம் பில் யமீன், ஓங்கி அடி, அடிச்சாலும் அடிக்கலாத உனக்கு, ஓ இதுதான் நிலைமையான்னு பார்க்கிறாரு. அப்ப இந்த அளவுக்கு சிந்திக்க கூடியவர் அவரு. அப்படி சிந்திக்க கூடிய அவர் என்ன கொஸ்டின் கேட்கிறார் தெரியுமா? என்ன ஒரு முஸ்லீம் இந்த கொஸ்டின் கேட்கணும். ஏனண்டா அல்லாஹ் யாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அல்லாஹ்வுடைய வேதம் சொல்ற பதில் எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லாஹ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் ஒவ்வொரு பதில் சொல்லுவீங்க. ஆனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் யார் என்றால் அவன் தான் உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை உண்டாக்குவான். யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி வ முக்ரிஜுல் மய்யித்தி மினல் ஹய்ய ஜாலிகுமுல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை அவன் உண்டாக்குவான், உயிர் இருப்பதிலிருந்து உயிரை இல்லாமல் ஆக்குவான். அவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான். இதைத்தான் இப்ராஹிம் நபி பதிலாக கூட கொடுத்தார் ஒரு மன்னருக்கு. அவர் கேட்டா, என்னப்பா அல்லாஹ் அல்லாஹ்ன்றாங்க, ஓ அல்லாஹ் எங்க என்ன செய்வாரு அப்படின்னு கேட்கிற நேரத்துல இப்ராஹிம் நபி சொன்னார், உயிர் கொடுப்பான், உயிர் எடுப்பான், ஓ நானும் அதை செய்வேனே அப்படின்னு முன் வந்து அவனும் சிறையில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு வேலை செய்ய பார்க்கிறான். ஏன்னா அவனுக்கு ஏழாம் மன்னர், ரோட்ல போறவன் போட்டு அப்படி வெட்டலாம், வெட்டினா உயிர் உள்ளவனை உயிரை எடுத்தம் பாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் சொன்னார், அப்படியா இப்ராஹிம் நபி விட்டுதான் பிடிப்பாரு. ஓ ஏன் ரப்பி, அடுத்தது என்ன செய்வான் தெரியுமா? கிழக்கில இருந்து சூரியனை அவன் உதிக்க வைத்து மேற்கில் மறைய வைப்பான். நீங்க செய்ய வேண்டியது மன்னரே, மேற்கில இருந்து கொஞ்சம் உதிக்க வைங்க. ஃபபுஹித்தல்லதி கஃபர், அவன் தடமாறி போய் விட்டான். இப்ராஹிம் நபியுடைய வாத திறமை கூட அப்படி. அவன் அவ்வளவு சிந்திப்பார். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம், அதனாலதான் ரொம்ப சிந்திப்பார். எல்லா சிலையும் உடைச்சு போட்டு பெரிய சிலையை மட்டும் மீதமாக வைத்தார். எல்லாரும் ஊர்ல இருந்து போனாங்க. அவர் ஊர்ல இருந்த, இன்னி ஷக்கீம், எனக்கு நோய்ப்பா, எனக்கு வர இயலாது, நீங்க போங்க. எல்லாரும் திரும்பி வந்தாங்க. மன் ஃபால்த பி ஆலியத்தினா ஹதா யா இப்ராஹிம். இப்ராஹிம் அதுக்கு முன்னாடியே கேட்டாங்க, யாருப்பா உடைச்சது? மன் ஃபால்த பி ஆலியத்தினா ஹதா, எங்க கடவுள்மாரெல்லாம் உடைச்சு போட்டது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. உதுக்குரு இப்ராஹிம். இப்ராஹிம் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் தான் எப்ப பார்த்தாலும் அட்டாக் பண்ணுவார், அவரை கூப்பிடுவோம். கூப்பிட்டு கேட்கிறாங்க, மன் ஃபால்த பி ஆலியத்தினா ஹதா யா இப்ராஹிம், இப்ராஹிமே இதெல்லாம் உடைச்சது யாரு, உனக்கு தெரியுமா? இருக்கும். இவர் சொன்னார், காலபல் கபீருகும், அதான் பெரியவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, சில வேளை எல்லாத்தையும் கோவம் வந்து உடைச்சு போட்டு அவர் இருக்கிறாரோ தெரியல, அவர்கிட்ட போய் கேளுங்களேன், அவர் பேசலாமா என்று பேசினா கேளுங்களேன். அவங்க திரும்பி சொன்னாங்க, அவங்க தான் பேச மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே,
உடனே சரண்டர் ஆகிற அளவுக்கு பதில் கொடுப்பார் இப்ராஹிம் நபி. அவர் அல்லாஹ்விடம் துணிச்சலாக கேட்டதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றான். இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய எத்தனை சகோதரர்கள் இப்படி கேட்டு இஸ்லாத்துக்குள் வந்தோம் சகோதரர்களே, இப்படி விசாரித்து அல்லாஹ்வை நம்பினோம். இதுதான் முக்கியம் சகோதரர்களே. என்ன சொன்னாரு தெரியுமா? ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌத்தா. உலகத்தில் உள்ள ஆக முக்கியமான பாயிண்ட் இதான். இன்றைக்கு புத்திசம் இலங்கையிலே அவர்கள் புத்திசத்தை கொண்டு போவதற்கு முக்கியமான ஒரு அடிப்படையாக வைத்துக் கொண்டிருப்பது புனர்ஜென்மம், புனருத்பத்தி என்று சொல்லுவார்கள். மறுஜென்மம், மறுபிறப்பை தான் எடுப்பார்கள். ஏனென்றால் இதை பத்தி எல்லாருக்கும் எப்படியும் பேசலாம். உயிரை கண்டவன் யாருமே இல்லை சகோதரர்களே. உயிரை அடைத்து வைத்த ஒரு இடம் இல்லை, சிலிண்டர் இல்லை. அன்பு சகோதரர்களே, இப்ராஹிம் நபி அதனால் தான் கேட்டார், ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌத்தா. எனக்கு எல்லாமே புரிகிறது, ஆனால் உயிர் அற்றது. அதாவது ஒரு மனுஷன் மௌத்தாவன போற எப்படி உயிராக்குவாய்? அல்லாஹ் கேட்கிறான். கால அவலம் துமின். இப்ராஹிம் நீங்க நம்பலையா? குர்ஆன் ஆயத்தை நான் சொல்றது. இப்ராஹிம் நீங்க நம்பலையா? கால பலா. நம்புறேன். நம்பாம எப்படி அல்லாஹ் உன்னை நம்புறேன். கால பலா எத்துமை என்ன கல்வி, என் மனசுல என்னமோ மாதிரி நாங்க சொல்லுவோமா இல்லையா? அல்லாஹ் இருக்கிறான் ஒரு மாதிரி இருக்குது. அது என்ன ஒரு மாதிரி? வாயால சொல்ல கஷ்டம், கொஞ்சம் இடக்கிட சந்தேகம் வருகிறது. அது பொதுவான இயல்பு. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாஃபக் ஹந்தலா என்ற ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வீதியில ஓடி வர்ற நேரம் நான் முனாஃபிக் ஆயிட்டேன். அபூபக்கர் சித்திக் கையால பிடிக்கிறாங்க. ஏன் ஹந்தலா? அப்படிதான் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்க அப்படி இருக்கிறோம். வீட்டுக்கு போனா எல்லாமே குறையுது. உங்களுக்கு எப்படி? அப்படித்தான் எனக்கு. போம். ரசூலுல்லாஹ் சபையில் இருக்கிறார். காலையில் அவர் பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கத்துறார் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு, நாஃபக் ஹந்தலா. ஹந்தலா முனாஃபிக் ஆகி விட்டார். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் கூப்பிட்டு, என்னப்பா? ரசூலுல்லாஹ் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரியும் நான் நடிக்கிற மாதிரி இருக்கிறது யா ரசூலல்லாஹ். உங்களோட இருக்கிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய பயம் அப்படி இருக்கிறது. சந்தைக்கு போய் வெளியே போய் குடும்பத்தோடு இருக்கிற நேரம் பயம் குறைகிறது யா ரசூலல்லாஹ். நான் முனாஃபிக் இல்லையா யா ரசூலல்லாஹ்? ஹந்தலா, இதுதான் உண்மையான ஈமான். அல் ஈமானு யஸீது வ யன்குஸ் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் கூடும் குறையும் என்றார்கள். அது ஒரே இடத்தில் இருக்காது. இன்றைக்கு கூடும், நாளை குறையும், நாளை மறுநாள் கூடும் சகோதரர்களே. இந்த மாதிரி ஹார்ட் பீட்டா ஒரு மாதிரி மேல கீழே கிராஃப் ஓடிட்டே இருக்கும். அன்பு சகோதரர்களே, இந்த மாதிரி வருகிற நேரத்தில் யாருக்கு அடிப்படை இல்லையோ கீழே விழுந்துருவான். அவன் அந்த புடிச்சு நிக்க மாட்டான். சோதனைகள் வருகிற நேரத்தில் அவன் கீழே விழுந்துருவான். இப்ராஹிம் நபி ஏன் உழல தெரியுமா? இந்த பாலைவனத்தில் யாரும் இல்லாத இடத்திலே, பக்கா பள்ளத்தாக்கிலே தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் மட்டும் விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனியாக போனார். பேசுற என்னை விட கேட்கிற உங்களை விட அவரை மாதிரி ஒரு அன்பான ஒருவரை பார்க்க இயலாது. அவ்வளவு அன்பானவர் அவர், அவ்வளவு பாசமானவர். மலக்குமார்கள் வீட்டுக்கு லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அழிக்க போகிறோம் என்று சொன்னார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் யார்? இப்ராஹிம் நபிட்ட படித்த மாணவர் அவர். ஆமன லஹு லூத்துன் பயானில் இருக்கிறார். இப்ராஹிம் நபி அவர் பேசுவதை கேட்கிறார். லூத் நம்புறார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவரை நபியாக்க அனுப்புறார். பக்கத்திலே மலக்குமார்கள் சொல்றார்கள், அவர்களே அழிக்க போறேன், விட்டுருங்களே, வேண்டாம், பாவம் தானே என்கிறார். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், இந்த விஷயத்தில் தர்க்கிக்க கூடாது, அவர்கள் அழிக்கதான் போறார்கள். இது அந்த அளவுக்கு இறக்கம், அவ்வளவு இறக்கமானவர் தான் அந்த பிஞ்சு குழந்தையை பாலைவனத்தில் விட்டு போனார். ஏன் இந்த அளவு நம்பிக்கை? இது யாருக்காவது வருமா? தண்ணீர் இல்லை, ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கை சகோதரர்களே. சின்ன பிள்ளை பேசுற பருவம், செல்லமாக கொஞ்சற பருவம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். என்ன சகோதரர்களே, இன்னி அராஃபில் அனாமி அன்னி அஸ்பஹுக்க ஃபந்துர் மாதா தரா. நான் ஒரு கனவு கண்ட மகனே, உன்னை வெற்றதா கனவு கண்ட, குர்பான் கொடுக்கிறதா கனவு கண்ட, ஃபந்துர் மாதா தரா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்றாரு, வாப்பா
இஃபால் மாதா தோமர், ஏவப்பட்டதை செஞ்சிருங்க வாப்பா. எது உங்களுக்கு ஏவப்பட்டுச்சு எனக்கு தெரியும், இது வஹி. அல்லாஹ் சொன்னதானே, ஏவப்பட்டதை செய்யுங்கள். சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹி மினஸ் சாபிரீன், அல்லாஹ்விடம் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பொறுமையாளர்கள் பட்டியல் போடுவானே அல்லாஹ். அப்துல்லா அப்படி இப்படி என்று இஸ்மாயில் பேரை பாப்பீங்க வாப்பா. சின்ன பிள்ளை பேசுற பருவத்துல அவர்கள் சொன்னது, அவர் போட்டாரு, நடிக்கல அவரு. ஜபீன், அப்படியே முகத்துக்கு நேரா வெட்ட இயலாது மகன், முகம் குப்புற படு, மோத்த பார்த்து எப்படி வெட்டுறது? ஜபீன், முகம் குப்புரை போட்டார் அவர். ஃபலம்மா அஸ்லமா, அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டார்கள், இருவரும் கட்டுப்பட்டார்கள், வேற யாரும் இல்லை. ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் ரெண்டு பேரும் கட்டுப்பட்டு அந்த இடத்துல இருக்கிறனர். ஜபீன், முகம் குப்புரை போட்டு தூக்கினார். ஃபனாதா யா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று நாங்கள் கூப்பிட்டோம். வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னோம். இப்ராஹிம் என்று நாங்கள் கூப்பிட்டு ஒரு பலிபிராணியை கொடுத்தோம். இவ்வளவு துணிச்சல், சுபஹானல்லாஹ், இவ்வளவு துணிச்சல். இந்த கொஸ்டின் சகோதரர்களே, அவர் கேட்ட கொஸ்டின், அவருக்கு அல்லாஹ் கொடுத்த பதில், கால அவலம் தூமின், நீங்கள் நம்பவில்லையா இப்ராஹிம்? கால பலா, நான் நம்புறேன். ஏத்துமா இன்ன கல்வி, என் மனசில் ஒரு சஞ்சலம், யா அல்லாஹ், அதை அமைதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? அப்படியா, இந்த மாதிரி கொஸ்டினே வரக்கூடாது. வந்தா நீ முஸ்லீமே இல்ல போ. அப்படியா, இன்னைக்கு நிறைய பேர் அல்லாஹ் இருக்கிறானான்னு ஒருத்தன் கேட்டான், முஸ்லீம் பிறந்து அல்லாஹ் இருக்கிறான்னு கேக்குறியா? உனக்கு என்னமோ நடந்திருக்கேன்னு. அதனால் நிறைய பேர் வாயால் இதை சொல்லுவதை இல்லை. அப்படி இல்லை, நாம் நிரூபித்து நம்ப வேண்டும் சகோதரர்களை. ஒரு விஷயத்தை பார்த்து நம்பணும். இப்ராஹிம் நபியோட அல்லாஹ் கோபப்படல. கால ஃபகுத் அர்பஅத மின தைர், 4 பறவைகளை பிடிங்கள் இப்ராஹிம் என்று சொன்னான் அல்லாஹ். நீங்க கேட்ட கொஸ்டின் சரிதான், இந்த கொஸ்டின் வரதான் வேணும். இப்படி கேட்டதனால் 4 பறவைகளை பிடிங்கள். ஃபசுருஹின்ன இலைக்க சும்ம இஜல் குல்ல ஜபலின் மின்னுன ஜுஸா, துண்டு துண்டாக போடுங்க. வெட்டியாச்சா, இத ஒவ்வொன்றையும் கொண்டு போய், அதான் தெரியுது தூர தூர மலை, அந்த மலையில கொண்டு போய் ஒவ்வொரு பகுதியும் வைங்க. இந்த பறவையோட தலையை கொண்டு போய் அங்க வைங்க, காலை கொண்டு போய் இங்க வைங்க, ரெக்கையை கொண்டு போய் அங்க வைங்க. உங்க பக்கத்திலேயே 4 துண்டு வச்சிருங்க, 4 வெட்டுங்க, அப்பதான் மிக்சிங் ஆகும். இப்ப சும்மா இப்ப கூப்பிடுங்க. எனக்கு ஷயா, உங்கள்கிட்ட விரைந்து பறந்து வருமான்னு பாருங்க. வருகுது. இதை கண்ணால கண்டவர் நம்பாமல் இருப்பாரா? உலகத்துள்ள ஆகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா சகோதரர்களே? ஒபாமாவுக்கும் உள்ள பிரச்சனையாதான். என்ன தெரியுமா? இந்த உயிர் தான் பிரச்சனை. இததான் ஒரு மனுஷன் டாபிக்காவே கேட்பான். ஏனண்டா என்சைக்ளோபீடியா ஆஃப் விக்கிபீடியா, நீங்க போய் விக்கிபீடியால உள்ள எலக்ட்ரானிக் என்சைக்ளோபீடியால லார்ஜஸ்ட் என்சைக்ளோபீடியா விக்கிபீடியாவுக்கு போய் பாத்தீங்கன்னா உயிரை பத்தி கேளுங்க, என்ன வரும்? ஒன்றுமே தெரியாது உலகத்துல. எம்டி ஃபைல். அதுல பாரம் என்ன தெரியாது, என்ன வாசம் தெரியாது, எத்தனை கிலோ தெரியாது, எதால் தெரியாது. அது தெரிஞ்சா என்ன செய்வான்? இந்த பெட்ரோல் அடிக்கிற மாதிரி டீசல் அடிக்கிற மாதிரி அதை மட்டும் கண்டுபிடிச்சா ஒபாமா தேடி வருவான். எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு போடு, எனக்கு உசிறு. ஆக்சிஜனை கண்டுபிடிக்கிறான், கண்ணுக்கு தெரியாத ஆக்சிஜன். அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து நிறைய क्वेश्चन கேட்கறாங்க. அதுல ஒரு क्वेश्चन தான் அல்லாஹ்வுடைய யஸ்அலூனக அனில் ஹம்ர், அவர்கள் போதையை பத்தி கேட்கிறார்கள் நபியே. யஸ்அலூனக அனில் மஹீல், மாதவிடாயை பத்தி விசாரிக்கிறார்கள். எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிறான் அல்லாஹ். இன்னொரு क्वेश्चन வருகிறது, யஸ்அலூனக அனில் ரூஹ், அவர்கள் ரூஹை பத்தி உங்களிடம் விசாரிக்கிறார்கள், ரூஹை பத்தி கேட்கிறார்கள். இந்த உயிரை பத்தி குளிர் ரூஹும் மின் அம்ரி ரப்பி, அது அல்லாஹ் விஷயம் என்று சொல்லிருங்க நபியே. அந்த அளவுக்கு புத்தி தரல உங்களுக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல முடிக்கிறான், சின்ன அளவுதான், அது கண்டுபிடிக்கவே மாட்டாய். இதுதான் அல்லாஹ் போட்ட கெமிக்கல். பார்க்கிறான், ஆஹா உயிரை வச்சு பார்க்கிறான். ஏண்டா அல்லாஹ்ட வேலை உயிர் இருக்கும் இல்லாமாக்கி காரணமாக்கிறோம். அது எங்க பேஷண்ட போட்டுட்டு டாக்டர் நெஞ்ச நெசுக்குவாரு. இவர் பேஷண்ட்டுடைய அந்த பிரஷரை ரீகவர் பண்ண முன்னாடி டாக்டர் போயிருவாரு. எங்க? அதுக்கு முன்னாடி அல்லாஹ் எப்படி என்றே தெரியாது சகோதரர்களே. இந்த உயிர் எங்க போகுது? உலகத்தை ஆட்டி படைச்சவெல்லாம்
ஹாஸ்பிட்டல் இருப்பான், உசுறு போப்புக்குள்ள ஒரு ஜன்னல் உடையாது, ஒரு கம்பி அசையாது. கோடிக்கணக்கான மக்களை ஹிட்லர் சாகுற நேரம் பூமி குலுக்கமா வந்துச்சு. 2 கோடி யூதர்களை போட்டு அடைச்சி மீத்தேனை போட்டு சாகடிச்சான். ஆனால் ஒன்று அசையல சகோதரர்களே, அந்த உயிருக்கு எத்தனை பாரம். ஒரே ஒரு விஞ்ஞானி approximately 21 கிராம்ஸ் என்றார். தெரியாது அண்ணளவா 21 கிராம் உயிர பாரம். இவ்வளவு செய்யறது இந்த உசிறு. நான் நின்று கொண்டிருக்கிறேன், எதால? நிறைய பேர் காலாண்டுவாங்க. இல்ல, காலாலேயே மௌத்தாயனுக்கு கால் இல்லையா? இல்ல, எலும்பாலண்டுவாங்க. ஏன் மௌத்தாயனுக்கு எலும்பு இருக்குது? நான் நிற்பது உயிரால், நான் பார்ப்பது உயிரால். இந்த உயிரை எடுத்தால் இந்த கண்ணு, மூக்கு, வாய், காது, கால் அத்தனைக்கு ஒன்றுமே தெரியாது. அத்தனையும் தெரிந்தது உயிர். விசாரணை நடத்தப்படுவது உடம்புக்கல்ல, உசிருக்கு. அன்பு சகோதரர்களே, இது அடிப்படையான சிந்தனை. இதை விசாரித்து விளங்கினால்தான் டோக்கம் முன்னாடி வந்து வச்சாலும் ஓட மாட்டான். அன்பு சகோதரர்களே, அந்த நம்பிக்கை உருவாவதற்கு தான் இஸ்லாம் அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆன்ல நம்பு அப்படி சொல்லல. வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உனக்குள்ள வச்சிருக்கிறேனே பார்க்க மாட்டியா என்று அல்லாஹ் கேட்கிறான். கருவிகளை பத்தி அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உயிர் எப்படி உருவாகுதுன்றெல்லாம் யோசிச்சு பார்க்கிறான். ஏண்டா இப்ப இல்லாது, அந்த காலத்துல இருந்து இதே தான் பிரச்சனை. அதனாலதான் டெட் பாடி எல்லாம் எடுத்து மமீஸா வச்சு உசுரத்தான் பாதுகாக்க இயலாது, பொடியாவது பாதுகாப்போம் என்று சொல்லி அதுக்கு அந்த மருந்து இந்த மருந்து சாகிறதுக்கு முன்னாடியே கொடுக்கிறது. உன் பொடி நல்லா இருக்கட்டும், இது அழியாம இருக்கட்டும் என்று. இதை தேடுறான் மனுஷன், இன்றைக்கும் தேடுறான், பார்க்கிறான். உயிர் இல்லாத நெல்லு பாருங்க, இந்த நெல்லுக்கு எப்படி உயிர் வருகிறது? அல்லாஹ் சில உதாரணங்களை காட்டுற. யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி வ முஹ்ரிஜுல் மையித்தி மினல் ஹய்ய். உயிர் அற்றதுல இருந்து உயிர் உள்ளதை உண்டாக்குறோம். உயிரே இருக்காது, ஆனா உயிர் வரும். அது எப்படி? நெல்லை கொண்டு போய் மூட மூடையா கட்டி வைங்க பார்ப்போம். இந்த ரூம்ல வச்சுட்டோம், 10 வருஷம் வைங்க, முளைக்காது. அதை கொண்டு போய் பசப்பசன்ற மண்ணில் போடுங்க, அது முளைச்சு அப்படியே வரும். என்ன ஆச்சு இந்த உலகத்தில்? என்ன ஆகுது? அதுதான் உயிர் கிடைக்குது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? தண்ணி தேவை, சூரிய வெளிச்சம் தேவை, சூரிய வெப்பம் தேவை, மண் தேவை, காத்து தேவை. இது 4ஐயும் கொடுத்தா நெல்லு முளைக்குது. சோ அதே மாதிரி மனுஷன் முளைப்பான ஆண்டி செத்தவனை கொண்டு போய் அப்படி போடுங்க, அதான் கபர். தோண்டியாச்சு, அதே சூரிய வெப்பத்தை போடுங்க, மண்ணை போடுங்க, தண்ணியை ஊத்துங்க, உள்ளவன் 10 வருஷத்துல காணாம போயிருவான். என்ன ஆகுது? அது நெல்லுக்கு தான். இந்த பூமியில எதை போட்டாலும் அதை அழிச்சே இல்லாமல் ஆக்கிறது பூமியோட தன்மை. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு நாத்தம் பொறுக்க இயலாது. இந்த உலகத்தில் உள்ள குப்பைகள் எல்லாம் எது அழிக்கிறது? என்னை ஆஃபீஸஸ் அடிச்சாலும் இந்த மண் தான் சமாளிக்கும். அத்தனையும் மண்ணோட மண்ணாக மாத்திரும். எதையும் போடுங்க, ஒரு மரத்தை அப்படியே கொண்டு போய் போடுங்க, வேலைகளை போடுங்க, பூமி சாப்பிட்டுரும். பூமி சாப்பிட்டா பூமி சாப்பிடாது, அதுக்குள்ள உள்ள அந்த கிருமிகள் பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டுரும். அதுக்கு வெட்டி போடுங்க, அந்த மரத்தில் உள்ள கொப்புகளை அது சாப்பிட்டுரும். அதுல உள்ள மாங்காவை சாப்பிடுங்க. நீங்க அந்த விதையை கொண்டு போய் போடுங்க, அதை சாப்பிடாது. இரும்பையே கொண்டு போய் போடுங்க பூமியில, அதை சாப்பிட்டுரும். இந்த இந்த பல்ல கொண்டு போய் போடுங்க, அதை சாப்பிட்டுரும். எல்லாத்தையும் போடுங்க, நெல்லை கொண்டு போய் போடுங்க, அது ஹராம். எப்படி சிங்கத்துக்கு புல்லு ஹராமோ, மாடுக்கு இறைச்சி ஹராமோ, ஹராம் சாப்பிட இயலாது அதுக்கு. அதே மாதிரிதான் இந்த பூமிக்கு நெல்லுல கை வைக்க இயலாது. வச்சா நாங்க அவ்வளவு பேர் மௌத்தா போயிரும். இது அல்லாஹ் உயிர் கொடுக்கிற விதம் சகோதரர்களே, இது அல்லாஹ் உயிர் கொடுக்கிற விதம். நெல்லை கொண்டு போய் போட்டால் அதுவாக வரும். அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வதற்கு உதாரணம் என்ன? இந்த தானியத்தை மாதிரி அல்லாஹ் சொல்றான். அதை கொண்டு போய் போட்டா அது அதுவாக அப்படி 700 முளைச்சு வரும் என்ற அல்லாஹ். அன்பு சகோதரர்களே, முட்டை இருக்குது, அது சும்மா வச்சு பாருங்க பாப்போம், பொறிச்சு பாருங்க, கால்கள் கண்கள்லாம் கடிப்படுமா? அதுல ஒண்ணும் கடிப்படாது. அதே முட்டையை குறுக்கு கோள்ல 21 நாள் வச்சா கால் வருகுது, சத்தம் வருகுது, கண் வருகுது. 21 நாள். அந்த முட்டையை டேபிளுக்கு மேல வச்சா ஒன்று வரல 21 நாள்ல. ஆனா அதே ஒரு கோழிக்கு கீழே வச்சா, அந்த டெம்பரேச்சர்ல வச்சால் அன்பு சகோதரர்களே உயிர் வருகுது. அல்லாஹ் கேட்கிறான், அப்படியா? அப்ப சூட்ல வச்சா உசுறு வருதோ? மனுஷன் எல்லாம் கொண்டு போய் அந்த மாதிரி டெம்பரேச்சர்ல போட்டா அதை விட டெம்பரேச்சர்ல போடுறான். கிறிஸ்டியன் எல்லாம் சாம்பல் ஆக்குறதுக்கு. மனுஷன் மறுபடி கத்திக்கொண்டு கோழி குஞ்சு மாதிரி வெளியே வரல. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான்? அதை சீக்ரெட் கோட்,
அது சீக்ரெட், எவனும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஒபாமாவுக்கு இயலாது, நம்ம நாட்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சக்கும் இயலாது. உலகத்தில் எல்லாரும் தேடுவதும் அதுதான் சகோதரர்களே. உயிர் எங்க பம்ப் பண்ணலாம், பெட்ரோல மாதிரிதான் ஸ்டேஷன் இருக்குமான்னு தேடுறான். அல்லாஹ் அஜல முடிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆய்வு தான் ஆரம்பத்தில் கருவியல் உயிர் கொடுக்கப்படுகிறதுமா மனிதனுக்கு. அதிசயமாக கருவில் உயிர் கொடுக்கப்படுகிறது. இதை பற்றி திருமறை குர்ஆன் ரொம்ப தெளிவாக பேசுது சகோதரர்களே. இதையெல்லாம் பார்த்தால் ஒரு முஸ்லிம் அசந்து போயிருவான். அந்த அளவுக்கு தெளிவாக திருமறை குர்ஆன் பேசுது. இதை பார்த்து விசாரித்து நம்பணும். இப்ராஹிம் நபி மாதிரி எங்களுக்கு கேட்கலாது, யா அல்லாஹ் கைஃப துஹீல் மௌத்த, அல்லாஹ்வோட பேச இயலாது. நீங்க பேசுறீங்க கல்லமல்லாஹு மூசா தக்லீமா. மூசா நபி அல்லாஹ்வோட பேசினார். எனக்கு என்ன அல்லாஹ்வோட, எனக்கு அல்லாஹ்வோட பேசலாம் ஒரு முறையில். எப்படி யா அல்லாஹ் நீங்க கோரிக்கை வைக்கலாம், அல்லாஹ் ரிட்டன் இப்படியா பேச மாட்டான். அதனால் அல்லாஹ்விடம் நமக்கு கேட்க இயலாது, பதில் பேச மாட்டானே அல்லாஹ். அதனால என்ன பண்ணணும், நாம் சிந்திச்சு பார்த்து விளங்கணும். அதனால அல்லாஹ் என்ன பண்றான்டா, திருமறை குர்ஆனில் இதை பத்தி பேசலாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்துல எதுவுமே தெரியாது. அல்லாஹ் தன்னுடைய தூதரை தெரிவு செய்கிற நேரம் முதல் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா, எழுத தெரியாது படிக்க தெரியாம இருக்கணும். ஆனா அவர் வாசிக்க மக்களுக்கு சொல்லணும். என்ன கன்ட்ரடிக்ஷனா இருக்குது, எழுதவும் தெரியாதான் படிக்கவும் தெரியாதான், ஆனால் மக்களே நீங்கள் வாசிங்கன்னு அவர் சொல்லணுமா. திருமறை குர்ஆனை நாம் ஓதுறோம் சகோதரர்களே. ஏன் அல்லாஹ் நபியை தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் அவருக்கு என்னன்றே தெரியாது, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. எந்த அளவுக்கு தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்றான், நபியே இதற்கு பிறகும் நீங்கள் எழுத படிக்க உங்கள் வழக்கரத்தால் எழுத மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் தெரியுமா, இவர்கள் சந்தேகப்படுவார்கள். ஓ இவர் படிக்கிற ஆளாச்சே, இவர் எழுதுற ஆளாச்சே, கொப்பி பண்றாரு என்று சந்தேகம் வரும். வீணர்கள் சந்தேகப்படுவார்கள். இந்த சபையில ஒரு ஆள் எனக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது எத்தனை நாளைக்கு ஏமாத்துவார், சுத்தி வள சொல்லவனுக்கு ஆகா ஏமாத்தினியா கண்டுபிடிச்சிருவாங்க. பெருமானாரை எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு எழுத தெரியாது என்று. எந்த அளவுக்கு என்றால் ஒப்பந்தம் உச்சகட்டத்தில் சகோதரர்களே, ஒப்பந்தம் நடக்கிறது உதைபியாவிலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், அந்த பக்கத்திலே எதிரிகள், இந்த பக்கத்தில் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனுதாரியாக இருந்து எழுதுகிறார்கள். முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி என்று எழுதுகிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறாங்க. அவங்க சொல்றாங்க இவர் எப்படி முஹம்மது ரசூல் ஆவார், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்க ஏற்றுக்கொண்ட எதுக்கு ஒப்பந்தம், முஹம்மது இப்னு அப்துல்லா எழுதுங்க, அப்துல்லாமா முஹம்மது எழுதணும், நீங்க ரசூலுல்லாஹ் எழுத கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்கு ஒப்பந்தம் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, இல்லை நான் அழிக்கவே மாட்டேன். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், எங்கே அப்பா எழுதியிருக்கிற, எனக்கு காட்டு நான் அழிக்கிறேன். தன்னுடைய சொந்த பேர் தெரியாது சகோதரர்களே எங்கே என்று அல்லாஹ் அப்படி வைத்தான் நபிக்கு. அப்படி யாராவது இங்க இருந்தா வெக்கமாக இருக்கும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்த முறை அது சந்தேகமே வராது. அந்த அளவுக்கு ஒரு துளியின் சந்தேகம் இல்லாம நீ நம்பினாதா எல்லாத்தையும் மறுமைக்காக வேண்டி நீ கொடுப்பாய் சகோதரர்களே. இந்த மண் அப்படிப்பட்ட மண், அந்த மாதிரியான தோழர்களை வளர்த்தெடுக்கப்பட்ட மண் சகோதரர்களே. என்ன நடந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீராவில் இருந்தார்கள். முதல் ஆயத்து என்ன சகோதரர்களே, 600 வருடங்கள் கழிந்து விட்டது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசி, 600 years ago 600 வருடங்கள் கழிந்து விட்டது. அல்லாஹ் இன்னொரு தூதரை தேர்ந்தெடுக்கிறான் ஹீராகு மலைகளே. அந்த நாள் என்ன வார்த்தை, நபியே தொழுவீராக இல்லை, ஜகாத்து கொடுப்பீராக இல்லை, முதல் வார்த்தை இக்ரா ஓதுவீரா, மானபிகாரின் எனக்கு ஓத தெரியாது, இக்ரா ஓதுவீராக, மானபிகாரின் எனக்குத்தான் தெரியாது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் உன்னை படைத்த இறைவனின் பெயரால் ஓதுவீராக, உன்னை படைத்த இறைவனின் பெயரால் ஓதுவீராக. அடுத்தது தொடங்குகிறான் சகோதரர்களே, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக். எம்ப்ராலஜி. அடுத்த சாப்டர் கருவியல், மனிதனை அலக்கில் இருந்து படைத்தோம். செகண்ட் வேர்ஸ், இந்த உலகத்துக்கு அல்லாஹ் பேசுற அடுத்த வசனம் எம்ப்ராலஜி. ஹலக்கல் இன்சான மின் அலக், உன்னை படைத்தேன் என்று முடிக்கவில்லை, ஹலக்கல் இன்சான் என்று முடிக்கவில்லை, எடிஷனலி ஒரு வேர்டை சேர்க்கிறான், அலக்கிலிருந்து உன்னை படைத்தேன். அலக்கெண்டா என்ன, தேட வேண்டியது எங்க கடமை சகோதரர்களே. அப்படி என்றால் நாம் டைரக்டாக போயிருவோம். படிக்க வேண்டிய மார்க்கம்
இந்த மார்க்கத்தில் முதல் வசனமே படியுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதனால் இப்ப நாம இன்ஷா அல்லாஹ் முதல் சாப்டர் ஒரு குழந்தை எப்படி உருவாகுதுன்னு பேசிக்க சொல்றேன். அதுல இருந்து திருமறை குர்ஆன் எப்படி எல்லாம் பேசுதுன்னு பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆண் ஒரு பெண் இந்த இருவரும் சேர்ந்த உடனே ஒரு குழந்தை உருவாகிறது. எப்படி என்றா 23 குரோமோசோம்கள் ஆண்கள்ட்ட இருக்குது, 23 குரோமோசோம்கள் பெண்கள்ட்ட இருக்குது. அது இப்படி புரியுங்களா? 23 நூல், 23 நூல், 2 23 சேர்ந்தா 46 ஆகிறது. 46 என்பது ஒரு குழந்தை. இங்க 23, அங்க 23, ரெண்டையும் சேர்த்தா 46 ஆகும். அப்ப இதுல ஆணுடைய உயிரணு, பெண்ணுடைய முட்டை, இப்படி 2 இருக்குது. இந்த 2 சேர்ந்தாதான் ஒரு ஜீவன் உருவாகும். இன்றைய கூட நம்ம பிள்ளைகளுக்கு உண்மையாக சொல்ல போனா அதிகமாக மார்க்க நாலேஜ் இல்லாதவங்க இந்த களிமண்ணால் ஆதம் நபி அல்லாஹ் படைத்தான்றானா மண்ணால, இதை நினைச்சிட்டு இன்னும் சின்ன பிள்ளைகள் பெரியவங்க நாங்க மண்ணால படைக்கப்பட்டவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை, அது ஆதம் நபி அல்லாஹ் படைச்சான். எங்களை எதனால் படைத்தாண்டா இது விளங்காதவர்கள் சில பேர் என்ன பண்றாங்கன்னா நாங்க மண்ணால தானே படைக்கப்பட்டோம் என்ற மாதிரி சின்ன பிள்ளைகள் விளங்கி வைத்திருக்கிறாங்க. அதனால திருமறை குர்ஆன் தெளிவா பேசுது. உங்களை எதனால் படைத்தோம் தெரியுமா? உயிரணுவால் படைத்தோம். ஆணுடைய உயிரணு, பெண்ணுடைய முட்டை, 2ஐயும் சேர்த்து படைச்சோம். இதுல என்ன அற்புதம்டா, இது என்ன சைஸ்? இதான் முதல் விஷயம். இந்த உயிரணு என்ன சைஸ், இது எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன்ல பல லட்சங்கள் சேர்ந்துரும். ஒரு டீஸ்பூன் அப்படி அள்ளினா லட்ச லட்சமாக அதுக்குள்ள இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப மைக்ரோஸ்கோப்பால பார்க்கிற அளவுக்கு ரொம்ப சின்னது. அல்லாஹ் 76வது அத்தியாயம் சூரா தஹ்ர்ல அல்லாஹ் கேட்கிறான், ஹல் அத்தாலல் இன்சான் ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. மனிதா, உனக்கு இன்ன பொருள் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு, இதுதான் ஐட்டம் என்று சொல்ற அளவுக்கு கூட நீ இருக்கலையே. உனக்கு ஒரு காலம் இருக்கலையா? அந்த ஒரு காலம் இருந்துச்சு உனக்கு, இதுதான் மேட்டர் என்று கூட சொல்லலாம். அவ்வளவு சின்னது. நீ இது பாட்டில் சொல்லலாம், அந்த ஐட்டத்துக்கு என்ன சொல்றது? அப்படி ஒரு காலம் உனக்கு இருக்கலையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், உன்னை எப்படி படைச்சேன் தெரியுமா? இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்சாஜ். என்ன சொல்றான்? கலப்படம் செய்யப்பட்ட விந்திலிருந்து உன்னை படைச்சேன். இதுதான் மிக பெரும் எம்ப்ரியாலஜி. அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆணுடைய உயிரணு, பெண்ணுடைய முட்டை, இது 2 சேர்ந்தா ஜைகோட் செல். ஜைகோட் என்று சொன்ன கலப்பு. சகோதரர்களை, நிறைய அந்த காலத்து மக்கள் அவர்களுக்கு மைக்ரோஸ்கோப்பே இல்லை. அந்த காலத்தில் கண்டுபிடிக்கவில்லை. 1725க்கு அங்காலதான், டச்சுடைய யுகத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. நான் சொல்லுவது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி. நான் உலக இந்த கேலண்டர் படி பார்த்தா 1725 எவ்வளவு காலம். இன்றைக்கு ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மைக்ரோஸ்கோப்பே கண்டுபிடிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல என்ன நம்பினாங்கன்னு, அதுக்குள்ள அரிஸ்டோட்டல் அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஆணுடைய உயிரணுவால் தான் பெண்ணுக்குள்ள ஒரு முட்டை இருக்கு, அதுவா பெருசாகி அதுவா குழந்தைய உருவாகுது. இந்த கலப்பு எல்லாம் தெரியாது, இந்த கலப்படமாக எல்லாம் தெரியாது. நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இந்த குர்ஆன் எதுக்கு அருளப்பட்டுச்சு? சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு வழிகாட்டி. சொர்க்கத்துக்கு வழிகாட்டி குர்ஆன்ல அது எதுக்கு கலப்படமான விந்த பத்தி பேசணும்? எதுக்கு அதனை பாரத்தை பத்தி பேசணும்? அது என்னன்னு பேசணும்? அதை பத்தி மோர் டீடைல்ஸ் எதுக்கு தரணும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை ஆய்வு பண்ணினால் தான் அதோடைய பின்னணி புரியும். மனுஷன் எப்படி படைக்கப்பட்டான்னு விளங்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தடவைக்கு 250 மில்லியன் விந்துகள் உள்ளே செல்கிறது. போனா அதுக்குள்ள போற நேரம் ஒரு பாத், எதுவுமே தெரியாது. கீழே உளுந்தா அதுக்கு பேச தெரியாது, அதுக்கு துடிக்க தெரியாது, அது இதுதான் சொல்ல தெரியாது. அதுல 250 மில்லியன், சுமார் 25 கோடி உள்ள போனா அதுல ஒன்றுதான் குழந்தையா மாறும். அதுல ஒண்டி போற நேரம் உடம்புக்குள்ள ஒரு பயணம், ரொம்ப அற்புதமான ஒரு பயணம். அந்த பயணத்தில் வழி தெரியாது, ஆனா போகுது.
போனா சரியா கண்டுபிடிக்கும். இப்ப இதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கிறான்னு வைங்களேன், எனக்கு எப்படி தெரியும்? இப்போ உள்ள டெக்னாலஜி யூஸ் பண்ணா மட்டும்தான் இதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். இது எங்க போகுது தெரியுமா? ஒரு பெண் அவருடைய மாதவிடாய் நின்ற பிறகு 14வது நாள், மாதவிடாய் நின்றதுக்கு பிறகு 14வது நாள் எண்ணி பார்த்தா அந்த நாள்ல ஒரு முட்டை வரும். அது அப்படி சுத்தி கொண்டே இருக்கும். அது ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அதிசயமான ஒரு ஜீவனை உருவாக்குவதற்காக வேண்டி எதுவும் அறியாத ஒரு முட்டை ஒரு பெண்ணுடைய வயிற்றுக்குள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் விந்துகள் போகிறது சகோதரர்களே. போனா ஒரு ஏரியா வயிற்றுக்குள்ளே, ஸ்கிரீனிங் என்ற ஒரு ஏரியா. அந்த ஏரியால 250 மில்லியனும் சுமார் ஒரு ஓட்டம் சகோதரர்களே, 5 நிமிட ஓட்டம். இந்த ஓட்டத்தில் யார் முந்தினாரோ அந்த ஒன்றுதான் உயிர் பெறும் சகோதரர்களே. மற்ற அத்தனையும் அழிந்துவிடும் சகோதரர்களே. அந்த ஒன்றுதான் உயிர் பெறும் இந்த ஓட்டத்திலே. சகோதரர்களை ஸ்கிரீனிங்ல செக் பண்ணி வெறும் 1000 என்ட்ரன்ஸ் only for 1000. 1000 பேருக்கு மட்டும்தான் என்ட்ரன்ஸ். மற்ற அவளும் டிஸ்ட்ராய் பண்ணிரும். ஸ்கிரீனிங்ல செக் பண்ணி எடுக்கிற 1000. சுபஹானல்லாஹ், வயிற்றுக்குள் செக்கிங். செக் பாயிண்ட் வேறையா சகோதரர்களே. அவ்வளவு தெளிவாக செக் பண்ணதுக்கு பிறகு ஃபெலோ இது ஓடும். அந்த 1000த்துக்குள் எது முந்துதோ சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் எதுவோ அது சரியாக போய் சகோதரர்களே அந்த முட்டையை கண்டு உடனே துளைத்து கொண்டு உள்ளே போயிரும் சகோதரர்களே. இதுதான் நுத்ஃபா அம்சாஜ், கலப்படம் செய்யப்பட்ட ஜைகாட் செல் என்று சொல்வது சகோதரர்களே. ஒரு பொருள், ஒரு லேஞ்சி, இந்த லேஞ்சிக்குள் இந்த பேனாவை நான் இப்படி உள்ளே போடுறேன், ஒரு மாவுக்குள் இப்படி உள்ள போடுறேன். இதுக்கு சொல்லுவார்கள் யும்னா தும்னா, ஒன்றுக்குள் ஒன்றை செலுத்துவது என்ற அர்த்தம் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனிலே, அஃபரஐத்தும் மா தும்னூன், அந்த செலுத்தப்பட்ட விந்தை நீங்கள் கவனிக்கவில்லையா? அன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், இதை நான் படைத்தேனா நீங்கள் படைத்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் தான் படைக்கிறீர்களா நான் படைத்தேனா? அந்த முட்டைக்குள் செலுத்தப்படும் தும்னா செய்யப்பட்ட யும்னா, அலம் யகுன் நுத்ஃபத்தம் மின் மனி யும்னா சும்ம கான அலகத்தன் ஃபഖலக ஃபஸவா வஜஅல மின்ஹு الزوجين الذكر والانثى அலைஸ ذلك بقادر அலா யுஹீல் மௌதா. அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் கவனிக்கவில்லையா? செலுத்தப்பட்ட விந்து துளியை கவனிக்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். யும்னா செய்யப்படுகிறது சகோதரர்களே. இந்த முட்டையை தேடி இந்த ஆணுடைய உயிரணு ரொம்ப சின்னது சகோதரர்களே, பெண்ணுடைய முட்டை ரொம்ப பெருசு சகோதரர்களே. அது பெருசு, இது சின்னது. இது ஓட்டை ஆக்கினா ஒரு முட்டையில கொண்டு போய் ஊசிய குத்தினா எப்படி இருக்குமோ இத மாதிரிதான் பெண்ணுடைய முட்டையில ஆணுடைய உயிரணு. சகோதரர்கள் இதெல்லாம் படிக்கணும். லேப்ல இருந்து வெளியே வர்ற நேரம் கண் கலங்கி ஒரு மூமின் தன்னுடைய பாடநெறியை முடித்துக் கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று வருவான். மிரக்கல், நிறைய அதிசயங்கள் இதுக்கு பின்னாடி மறைந்திருக்கிறது சகோதரர்களே. அவ்வளவு அதிசயமான ஒரு பயணம். அதுக்குள் சும்னா செய்யப்பட்ட அந்த விந்து. 56வது அத்தியாயம் 57வது வசனத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டினேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரா கியாமா 75வது அத்தியாயம் 36வது வசனத்திலே இது பத்தி அல்லாஹ் பேசுறான் சகோதரர்களே. இது செய்யப்பட்டதா? அதனோட என்னண்டா, இப்ப இந்த செல்ஸ் அப்படியே ஒன்று சேர்ந்து திடீரென்று 2ஆ பிரிஞ்சிடும். 2 4 ஆயிரும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும், 32 64 128 256 512 1024 2048 4096. இந்த கணக்கில் பிரியணும் சகோதரர்கள். இந்த கணக்கு தப்பினால் குழந்தை அப்செட். இந்த கணக்கில் பிரியணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உயிரணுக்கு என்ன அறிவு இருக்கிறது? எங்க மூளை இருக்கிறது? 2 4 8 2 4 8 16 32 64 128 256 பிஞ்சு குழந்தையும் சொல்லாது. ரஹ்மான் இதைத்தான் சொல்லுகிறான், இன்னா ஹலக்னாக்கும், உங்களை நாங்கள் படைக்கிறோம். எப்படி அப்பா இது எப்படி உள்ளே நடக்கிறது? நாங்க படைக்கிறோம். இப்படியே ஆகுமாம். இந்த கணக்கு பிரிந்து கொண்டே போகும். இதுதான் பெருசாகிறது சகோதரர்களே. சின்னது பெருசாகிறது என்பது இதுதான். போனது கண்ணுக்கு தெரியாத ஒரு துளி. எப்படி என்றால் விஞ்ஞானிகள் சொல்றார்கள், ஒரு உயிரணுவை பத்தி பேசுற நேரம்
இந்த பால் பாயிண்ட் பேனாவை எடுத்து ஒரு டாட் வைக்கிறோம். ஒரு டாட் வைத்தால் அந்த டாட் டிவைடட் இன்டு 1200 1200 பிரிச்சா அதுதான் ஒரு ஆணுடைய உயிரணு சைஸ். ரெண்டா பிக்கலுமா? அத ஒரு பால் பாயிண்ட் பேனா டொட்டை வச்சு வீட்டுக்கு போய் கிழிச்சு பாருங்க, கிழிக்க மாட்டீங்க. அதை போய் ஒரு கிரைண்டர்ல போட்டு துகள் ஆக்குறோம், 1200 பிக்கிறோம். அதுல ஒரு துண்டு தான் ஆணுடைய உயிரணு. சகோதரர்களே, இந்த ஜைகோட் ஆயிட்டா இதை பத்தி அல்லாஹ் இதோட நிப்பாட்டல்ல. சகோதரர்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாலைவனத்தில் இறக்கப்பட்ட திருமறை குர்ஆனில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா? இதையும் தாண்டி இருக்கிறது. சகோதரர்களை, நுத்ஃபாவை பத்தி தனி பாடம் நடத்தலாம். அவ்வளவு தெளிவாக ஹதீஸ்களும் குர்ஆன் ஆயத்தையும் சொன்னால் அதுவே நுத்ஃபாவோட முடிந்துவிடும் சகோதரர்களை உரை. அதனால் சொல்லுகிறேன், அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், நாங்கள் படைக்கிறோம். நுத்ஃபாண்ட உடனே, நுத்ஃபாண்ட அரபுல அற்பமான நீர் அப்படின்னு அர்த்தம் இருக்கு, நீர் துளி அப்படின்னு அர்த்தம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், சும்ம ஜஅல நஸ்லஹு மின் சுலாலத்தின் மின் மாஇன் மஹீன். 32வது அத்தியாயம் சூரா சஜதா 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? சும்ம ஜஅல நஸ்லஹு, அவனுடைய சந்ததியை, உன்னுடைய சந்ததியை எப்படி உருவாக்குறேன் தெரியுமா? மின் சுலாலத்தின், சுலாலாவில் இருந்து உருவாக்குறேன். மின் மாஇன் மஹீன், அற்பமான நீர். நீ கண்டிப்பா அற்பமான நீர் நினைச்சிராத, அவ்வளவு தான் புள்ளேண்டு நினைச்சிருவ, அவ்வளவு புள்ளேண்டு. அந்த அற்பமான நீரில் இருந்து ஒரு கொஞ்சம் சத்து, சுலாலா, நீரில் இருந்து எடுக்கப்பட்ட சுலாலாவில் இருந்து மனுஷனை படைச்சு. சுலாலாண்டா என்ன? சுலாலாண்டா இந்த தண்ணி இருக்குது, இதுல இருந்து ஒரு பெஸ்ட் பார்ட் ஒன்று நான் கலட்டி எடுக்கிறேன். இந்த பூ பொக்கையில இருந்து பெஸ்டான ஒரு பூ எடுக்கிறேன். ஒரு விஷயத்திலிருந்து ஒரு பெஸ்ட் பார்ட்டை கலட்டி எடுத்தா அதுதான் அந்த விஷயத்திற்கு சுலாலா. அன்பு சகோதரர்களே, என்ன நடக்குது தெரியுமா? இந்த அணுக்கள் ஓடுது. ஓடின ஆச்சரியம், நான் சொன்னனே 250 மில்லியன் போதண்டி, அவ்வளவு டிராப் ஆகுது. ஒன்று போதண்டனே, அந்த ஒன்றிலையும் முன்னாடி ஒரு துண்டு இருக்கு, அது உடைஞ்சிரும். பின்னாடி ஒரு துண்டு, அது கீழே விழுந்துரும். ஒரு துண்டு தான் போய் சேரும். அந்த சின்னத்திலையும் முன்ன பின்னால கரண்ட் விழும். அதுல ஒரு சத்து இருக்குது, அது மட்டும் போய் ஜாயிண்ட் ஆகும். இந்த உள்ள போறதுக்கு ஒரு அது ராக்கெட் மாதிரி இருக்கு, அதுல அதெல்லாம் உள்ள போன தேவையில்லை, அதெல்லாம் கரண்ட் வரும். அந்த சுலாலாதான் அடிப்படை. அந்த சின்ன ஐட்டம் அவ்வளவு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கல, அதுக்குள்ளதான் அம்புட்டே வச்சிருக்கிறேன்டா. உன்னை எதுல படைச்சன் தெரியுமா? டொட்ட கூட பிரி 1200 பிச்சு, அதுல 4 துண்டு கலை, அதுல இருந்து வரும் பாரு ஒரு துண்டு. இந்த சுலாலாவில் இருந்து உன்னை நான் படைத்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எதுக்கு குர்ஆன் சொல்லணும்? இது எதுக்கு குர்ஆன் பேசணும்? இவ்வளவு தெளிவாக ஏன் பேசணும்? ஃபி கராரி மக்கீன். அதோட அல்லாஹ் முடிக்கல, இன்னும் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்டா? இந்த உயிரணுவை ஃபி கராரி மக்கீன், பாதுகாப்பான ஒரு இடத்துல உன் உடம்புல அதை கொண்டு போய் சேர்த்தது நாங்கன்றால. பாதுகாப்பான இடம். அல்லாஹ் தேவையில்லாம வார்த்தை வெளியே போட மாட்டான். திருமறை குர்ஆன்ல உள்ள அவ்வளவு சஹாபாக்கள் பேர் இருக்குதா? இல்ல, தேவையா தேர்ந்தெடுக்கப்படுற வேர்ட்ஸ் தான் போடப்படும் திருமறை குர்ஆன்ல. எதுக்கு ஃபி கராரி மக்கீன், பாதுகாப்பான சிறப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் போடுறான். அதை விளக்குறான் சூரா ஜுமர்ல 39:6 அல்லாஹ் சொல்றான், யஹ்லுகுக்கும் ஃபி புத்தூனி உம்மஹாத்திக்கும், உன்னுடைய தாயுடைய வயிற்றில உன்னை நான் படைக்கிறேன். எப்படி படைக்கிறேன் தெரியுமா? ஃபி லுலுமாத்தி ஸலாஸ், உன் தாய் வயிற்றில ஹல்கன் மின்பாதி ஹல்கின், ஒரு படைப்புக்கு பிறகு இன்னொரு படைப்பாக படைக்கிறேன். எப்படி படைக்கிறேன்னு சொன்னா, ஒரு படைப்பு அப்புறம் இன்னொரு படைப்பு. ஃபி லுலுமாத்தி ஸலாஸ், 3 இருள்களுக்கு அப்பால் வைத்து படைக்கிறேன். இத கராரி மக்கி, பாதுகாப்பான இடம். இந்த கண்டுபிடிச்சு சொல்றா, ஒரு குழந்தைய டைரக்டா டச் பண்ணணுமா 3 கதவை தாண்டி நீ போகணும். அல்லாஹ் சொல்றான், எப்ப கருவறை இருக்குது, அது 3 திரையோட நான் வச்சிருக்கிறேன். ஃபி லுலுமாத்தி ஸலாஸ், 3 திரைகள் தாண்டி நீ போகணும். உன் உம்மா வயித்துல
ஒன்னாவது வயிறு, அடிவயிறு. அடுத்தது என்ன? கற்பப்பை சுவர். அடுத்தது என்ன? குழந்தைக்கு மேலால போட்ட கவரு. இந்த மூணையும் தாண்டி தான் போகணும். அல்லாஹு ஆலம். அல்லாஹ் எதை நாடி அதை சொன்னான்னு தெரியாது. ஆனால் 3 இருள்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, இது ஏன் சிந்தித்து பாத்தீங்களா? திருமறை குர்ஆனில் எத்தனை ஆயத்துகள் இருக்குது எனக்கு உங்களுக்கு இல்லாதது போன்று. சகோதரர்களே, அல்லாஹ் கேப்பா, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், இந்த ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டதுன்னு கவனிச்சியா? எனக்கு எங்கயால நேரம் இருக்குது, நான் ஒட்டகத்தை பாக்குறத விட்டு இருக்கிற சாப்பாடை பார்க்கவே நேரம் இல்லை. இதை எதுக்கு, யாருக்கு? எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு அருளப்பட்ட திருமறை குர்ஆனிலே ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்று மனிதா கவனிக்கவில்லையா? வயலில் ஜிபாலி கைஃப நுசிபத், இந்த மலைகள் எவ்வாறு நட்டப்பட்டது என்று பார்க்கவில்லையா? வயலில் சமாய் கைஃப ருஃபியத், இந்த வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டது பார்க்கலையான்னு அல்லாஹ் கேட்கிறான். எதுக்கு போய் இந்த மேலை நாட்டுகள்ல இவ்வளவு முன்னேறி இருக்கிறான்? எது இந்த ஏர் கண்டிஷனை கண்டுபிடிச்சது? யாரு? இங்க உள்ள ஆளா? இல்ல ஸ்ரீலங்கால உள்ள ஆளா? இங்க உள்ள ஒரு எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய சிலபஸ் தனி. சகோதரர்களே, குர்ஆன்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஸ்டின் இருக்குது. அதை படிச்சு கொடுங்க உங்க பிள்ளைக்கு. அந்த 1000க்கு எலிமெண்ட் ஆன்சர் பண்ண சொல்லுங்க. அதுதான் டோட்டல் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடும். சகோதரர்களே, அவ்வளவு அற்புதமான கொஸ்டின். அவ்வளவு மிரவு இல தைரி. எப்ப இந்த பறவையை பார்க்கவில்லையா? முசக்கராத்தின் ஃபி ஜவ்வி ஸமா, வானத்தில ஆகாய வெட்ட வெளியில் நீந்துகிற பறவையை நீங்கள் பார்க்கவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். என்றைக்காவது பறவையை பார்த்தீங்களா? ஸ்ரீலங்கால உள்ளவங்க எல்லாம் ட்ரிப் போற நேரம், ஏமா பேர்ட்ஸ் வாட்ச் பண்ணலையான்னு கேட்டா, இதை வாட்ச் பண்ணியே எனக்கு டைம் சரி, அதுக்கு மேல பேர்ட்ஸ் வாட்ச் பண்றது அது எப்படின்னு கேட்பாங்க. நீங்க வண்டுகளை பார்க்கலையா? வண்டா இருக்கிற இவரை பார்த்தா ஏன் அது நேரம் இல்லை. ஆனால் சகோதரர்களே, வெளிநாட்டில் அது தனி பாடம், சிலபஸ்ல அது தனி சாப்டர். சகோதரர்களே, ஏன் அவன் எப்பயுமே கையில ஒரு ஆப்டிக்கல் வைப்பான், பைனோகுலர்ஸ் வைப்பான், என்னத்தையும் பார்க்கிறான். சகோதரர்களே, அது பாடம். அது அல்லாஹ் சொல்றான், பார்க்கவில்லையா? கவனிக்கவில்லையா? அவளும் இரவு இலத்தையர், இந்த பறவை பார்க்கவில்லையா நீ? அல்லாஹ் கேட்கிறான். எங்களுக்கு பறவையை பார்க்கட்டு என்ன பறக்குதுன்னு தெரியாது, எங்க பசிக்கு என்ன இருக்குதோ அதெல்லாம் தெரியும். முஸ்லிம் சமுதாயத்துக்கு அல்பைக் போனா அதை மிஸ் பண்ணாம சாப்பிட்டு வாங்கணுவாங்க. உம்ரா ஒழுங்கா செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்றதை விட இலங்கையில உள்ளவங்க அல்பைக்ல மிஸ் பண்ணாம சாப்பிட்டு வரணும். சாப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. ஏண்டா சகோதரர்களே, அதுதான் நமக்கு உள்ள விஷயம். அல்லாஹ்வுடைய அது பிரச்சனை இல்லை, சாப்பிடதான் வேணும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறானே, எறும்பை பாருங்க. இந்த பாடத்திட்டத்தில் வரணும் சகோதரர்களே. இது பார்க்காத ஒரு சமுதாயம். அல்லாஹ் அடிக்கடி சொல்றானே, வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உனக்குள் வைத்திருக்கிறேன் அப்பா, நீ கவனிக்க மாட்டியான்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனோட நிப்பாட்டினா நினைக்கிறீங்களா? இல்லை சகோதரர்களே, அப்படியே அல்லாஹ் இந்த ஒவ்வொன்றாக சொல்லுகிறான். இப்பதான் முக்கியமான பகுதி. நான் சொன்ன அலக்கா சகோதரர்களே, உலகத்தை ஆட்டி போட்ட ஒரு மகா பெரும் தத்துவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2வது வார்த்தையாக, 2வது வசனமாக அல்லாஹ் இறக்கிறான். சூரா மூமினூன் 23வது அத்தியாயம் 14வது வசனங்கள் இருந்து நீங்கள் பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறான். முதல்ல நுத்ஃபா என்று சொல்கிறான், அதுக்கு பிறகு அலக்கா என்று சொல்கிறான், அதுக்கு பிறகு முலுகா என்று சொல்கிறான், அதுக்கு பிறகு இலாமா என்று சொல்கிறான், அதுக்கு பிறகு லஹ்மா என்று சொல்கிறான். ஹல்கன் ஆகர் ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். இந்த அத்தனையும் படைத்த அல்லாஹ் பரக்கத்து பொருந்தியவன், அழகாக படைத்த அல்லாஹ்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இந்த ஸ்டேஜ் எல்லாம் இங்க உள்ளவங்களுக்கு நுத்ஃபாவா, அலக்காவா, முலுகாவா. இந்த நைட்ல சில பேருக்கு இது எதுக்குப்பா? பாலைவனத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன் இது சிந்திப்பதற்காக வேண்டி உன்னை பல படித்தரங்களில் நான் உண்டாக்கு. திருமறை குர்ஆனை படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஆளை கூப்பிட்டு, ஏன் இது அல்லாஹ்வோட வேதம் தெரியுமா? ஒரு ஆளை கூப்பிட்டு 1ஆம் ஆண்டு பிள்ளைக்கு படிச்சு கொடுங்க, அதே கிளாஸ்ல உள்ள A லெவல் பொடியனுக்கு படிச்சு கொடுக்கணும்டா, அவன் திணறிடுவான். 1ஆம் ஆண்டு உள்ளவனுக்கு சொன்னா A லெவலுக்கு உள்ளவனுக்கு இது என்ன ஆப்பிள் APPLE என்றான், அவன் பார்த்துட்டு இருப்பான். அட்வான்ஸ் லெவலுக்கு உள்ளவனுக்கு சொல்லி கொடுத்தா 1ஆம் ஆண்டு ஆளுக்கு விளங்காது. எழுத படிக்க தெரியாதவங்களுக்கும் புரியணும். எழுத படிச்சு கரை கண்ட புலிகள் அவர்களுக்கும் விளங்கணும், அவர்களும் புரியணும். அதனால இந்த குர்ஆன்ல ஒரு எடிஷனல் வேர்ட் தான் சேர்க்கப்படும் சகோதரர்கள். எல்லா இடத்துலயும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபுல் ஸ்டாப் முன்னுக்கு வைக்கலாம், ஆனால் ஃபுல் ஸ்டாப் வைக்காம ஒரு எடிஷனல் வேர்ட்
அதுதான் இது எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் எக்ஸ்பயர்ட் ஆகாது. ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் எழுதப்பட்ட இன்றைக்கு சிரிப்பாங்க அதை பார்த்துட்டு. இன்றைக்கும் சகோதரர்களே சில புத்தகங்கள் இருக்குது மூட நம்பிக்கை முஸ்லிம் சமுதாயத்தில் பரவுறதுக்கு அது காரணம். அதாவது தஷ்ரீஉல் அஃப்லாக் ஒரு புத்தகம் இருக்குது, கோள்களை பற்றிய விளக்கங்கள். இந்த புத்தகத்துல 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த காலத்து மக்களுடைய நாலேஜ்ல எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதினாங்க? சூரியன் வானத்தில் ஒட்டப்பட்டிருக்கிறது, சந்திரன் வானத்தில் ஒட்டப்பட்டிருக்குது, வானத்தை அப்படி சுத்தினா அடுத்த பக்கம் சூரியன் போதான். இது என்னமோ அந்த விசில் போர்ட்ல வச்சு ஒட்டி எழுதுற மாதிரி நினைக்கிறார்கள். அந்த மக்கள் அப்படி நினைப்பாங்க. எனக்கெல்லாம் சின்னத்துல சொல்லுவார்கள், உம்மம்மா பூமி நாச்சியா உலகத்தை இந்த கையால பிடிச்சிருக்கிறா, அடுத்த கைக்கு மாத்திரம் தான் பூமி குலுக்காண்டுவாங்க. அவங்க நினைக்கிறாங்க பூமி நாச்ச. அந்த ரசூலுல்லாஹ் வந்த டைம்ல கூட ரோமபுரியர்கள் அந்த ஆட்சியர்கள் என்ன நினைத்தாங்க? கிஸ்ரா கைசர் இந்த உலகம் ரொட்டி மாதிரி அட்லஸ் தூக்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ற ஒரு யுகம் சகோதரர்களே. 1400 ஆண்டுகள் என்பது லேசிப்பட்ட ஒரு யுகம் அல்ல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையா சகோதரர்களே. நம்முடைய 50 வருடங்களுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொன்னாங்க. நிலை வந்து முட்டி விட்டதாம் அவருடைய தலையில. பெயராதிக பேருக்கு தலைப்பட்டுச்சுதான் நிலை வந்து முட்டிச்சுவாங்க. அட நிலை வந்து என்னைக்காவது முட்டுமா தலைப்பட்டா? இப்ப இருங்க ஆக்சிடென்ட் ஆயிரும் போவாதீங்கன்றாங்க. பூனை குறுக்க பாஞ்சா இன்னொரு கதை. பூனை குறுக்க பாஞ்சா ஓஹோ அது முன்னாடியே பாதுகாத்திருக்குது, இங்கே இருங்கன்னுவாங்க. என்னமோ பூனை குறுக்க பாஞ்சது அப்படி பேசுற ஒரு யுகம் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி. காக்கா வந்து காலையிலே வந்து காக்குன்னு சொன்னா விருந்தாளி வரப்போறாங்கன்னு, என்னமோ தபால் அமைச்சர் அனுப்பி வச்ச மாதிரி விருந்தாளி வரப்போறாங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காக்காவுக்கு அதான் வேலை. ஒரு செத்த எலியை கண்டு அது வந்து கத்திரிக்கும். இல்ல ஒரு காக்கா செத்திருக்கும், காக்காவை எல்லாம் ஜனாசாவுக்கு அழைக்கிறதுக்காக மையத்துக்கு அழைக்கிறதுக்கு அந்த காக்காவுக்கு எல்லா காக்காவையும் கூப்பிடும். என்னமோ இவங்களோட விட்டு விருந்தாளியை பார்த்துட்டு வந்து காக்கா வேலை அதான் உங்க விருந்தாளி வரப்போறாங்கன்னு சிந்திச்ச சமுதாயம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடுகை கொட்டாதீங்க வீட்டுக்குள்ள சண்டை வரும். அது மாதிரி பாயை நீங்கள் நிமித்தி வச்சிடாதீங்க மையத்து விழுந்துரும். அது எதுக்குப்பா முளத்தீவு காட்டுல போய் அவ்வளவு பெரிய சண்டை எல்டிடியோட பாயை கொண்டு போய் நிப்பாட்டி வாங்க. நீங்க மிக்கும் தேவையில்ல, உங்களுக்கு ரொக்கட்டும் தேவையில்ல. அது எதுக்குப்பா அவ்வளவு பேர் செத்து விழுந்துருவான். வீட்டுல பாயை நிமிர்த்தி இயலாது. சுபஹானல்லாஹ். இப்படி இருந்த சமுதாயம் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி சமுதாயம். அந்த புத்தகங்கள் வாசிக்கிற இடத்துல எக்ஸ்பயர்ட் டேட் எழுதி வைக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு யாராவது எக்ஸ்பயர்ட் டேட் எழுதினார்களா? எழுத முடியுமா சகோதரர்களே? இன்றைக்கு படித்த மட்டங்களில் அதை வாசிக்கிற நேரம் படிக்கிற நேரம் அழுகிறார்கள். ஆயிரமாக லட்சமாக படித்தவர்கள் இதுக்குள் நுழைகிறார்கள் சகோதரர்களை. உலகத்தில் உள்ள பிரம்மாண்டமான ஒரு லேப் அது வந்து சகோதரர்களே பூமிக்கு அடியில் சுமார் 26 கிலோமீட்டர் சதுர பரப்பிலே அந்த ஜெனீவாவுடைய போர்டர்ல ஜெனீவாவுடைய போர்டர் நினைக்கிறேன் ஞாபகம் வர்ற மாதிரி சொல்றேன். அதுக்கு கீழே 26 கிலோமீட்டர் சதுர பரப்பில் ஒரு பெரும் ஆய்வு கூடம் சகோதரர்களே, பெரும் ஆய்வு கூடம் நடத்தப்படுகிறது. அதில் ஒவ்வொன்றாக செய்கிறார்கள், கண்டுபிடிக்கிறார்கள். கிட்டத்தில் ஒரு ஆய்வை வெளியிட்டார்கள், காட்ஸ் பார்ட்டிகல் என்று. அதனுடைய பேர் காட்ஸ் பார்ட்டிகல் சகோதரர்களே. அதை சொல்வதற்கு நிறைய நேரம் தேவைப்படும். நான் என்ன சொல்ல வரேன், ஆய்வு பண்ணி கடைசியில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இறைவன் ஒருவன் இருக்கிறார். பேர் காட்ஸ் பார்ட்டிகல். அவருடைய பேருக்கு அப்படி வைத்து விட்டார்கள் சகோதரர்களே. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒவ்வொரு விஞ்ஞானியிடம் போய் கேட்டால் மிராக்கிள் ரீசன்ஸ் பிஹைண்ட் தீஸ் திங்ஸ் என்றுவார்கள். ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி பெரும் பெரும் காரணிகள் இருக்கிறது. தலையே சுத்துது என்றுவார்கள் சகோதரர்களே. அதைத்தான் இன்னும் தேடுகிறார்கள். ஓயாத அலைகள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், கண்டுபிடிக்கிறார்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய வேதம் அந்த காலத்துக்கு ஏற்ப பேசும். அது எப்படி? அதுதான் அர்த்தமுள்ள பல வார்த்தைகள், முத்தஷாபிஹாத்தான வார்த்தைகள் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான் வானத்தை பத்தி பேசுற நேரத்தில் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வானத்தை பத்தி வானம் என்று சொல்லலாம். அல்லாஹ் வஸ்ஸமாய் ஸாத்தி ரஜ என்கிறான். வஸ்ஸமாய் என்று சொன்னாலே போதும் சகோதரர்களே, வானத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் எடிஷனல் வேர்ட் போடுறான் பாருங்கள். ஸாத்தி ரஜ என்ற அந்த சமுதாயத்துக்கு சொன்னால் திருப்பி தரக்கூடிய வானம். திருப்பி தரக்கூடிய வானம் என்று அந்த மக்கள் நம்புவார்கள். வஸ்ஸமாய் ஸாத்தி ரஜ, திருப்பி தரும் வானத்தின் மீது சத்தியமாக. தேவையில்லாம அல்லாஹ் ஸாத்தி ரஜ என்று சேர்ப்பானா? திருப்பி தரக்கூடியது என்று சேர்ப்பானா?
இன்றைக்கு பார்க்கிறான் எதை மேல விட்டாலும் கீழே வருகிறது சகோதரர்களே. அதுதான் அங்க கொண்டு போய் சந்திரிக்கை சேட்டலைட் வச்சிருக்கிறான். அதை போய்த்தால் அதை அப்படி புட்டிச்சு கிரகித்து ஒரு அடி கீழே வந்து விழுவுது. இங்க பேசுவது மேலே பறக்கிறது. இணையதளத்தில் நீங்க பாக்குறீங்க, டிவியில பாக்குறீங்க. இங்க ஒருத்த அடிப்பான் பச்சை கலர்னா பச்சை கலர் போய் இன்டர்னாக்குள்ளால பச்சை கலரா வருது. அது மேல போகுது. ஆர் ஃப்ரீக்வன்சி நாங்க சொல்றோமே, அதுவா போய் ஸ்பீடாக உலகம் முழுக்க பறக்கிறது சகோதரர்களே. திருப்பி வானம் அடிக்கிறத கங்கால போக முடியாது. அன்பு சகோதரர்களே, இப்படி குர்ஆனில் ஒரு எடிஷனல் வேர்டு அல்லாஹ் போடுவான். ஒரு எடிஷனல் வேர்டை நீங்கள் திங்க் பண்ணினால் அங்கதான் பாயிண்ட் இருக்கும் சகோதரர்கள். இப்படி ஒரு இடத்தில் அல்ல, ஏராளமான இடங்களில் திருமறை குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம் எடிஷனல் வேர்ட். 36வது அத்தியாயம் சூரா யாசின் 36வது வசனம், சுப்ஹானல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா தும்பித்துல் அர்ல் வ மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொல்றான், சும்மா ஒரு எடிஷனல் வேர்ட். அல்லாஹ்வை பத்தி சொல்லணும் சுப்ஹான் என்று. அவன் தூய்மையானவன், அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை, அவனுக்கு எந்த தோழனும் இல்லை, சகோதரனும் இல்லை, தனித்தவன். ஆனா மத்த அத்தனையும் ஜோடி ஜோடி. கலக்கல் அஸ்வாஜ குல்லஹா, எல்லாமே ஜோடிப்பா. மிம்மா தும்பித்துல் அர்ல், இந்த பூமியில எதையெல்லாம் நட்டுறீங்களோ அதுவும் ஜோடிப்பா, அதுவும் ஜோடி. ஆண் மரம் பெண் மரம், ஆண் பூ பெண் பூ, எல்லாம் யாசில் அல்லாஹ் சொல்லிட்டான். என்ன அந்த அளவுக்கு அல்லாஹ் ஏன் சொல்ற, எல்லாம் ஜோடி, மரமட்டையும் ஜோடி, நீயும் ஜோடி என்று அல்லாஹ் சொல்றான். இன்றைக்கு பார்க்கிறான் இந்த மைக்கும் ஜோடி என்றான், இதுவும் ஜோடி என்றான், இதுவும் ஜோடியா, லேப்டாப்பும் ஜோடியா. எல்லாத்தையும் பிடிச்ச ஒரு கிரைண்டர்ல போட்டு அரைச்சு எடுத்தா கடைசியில வருமாம் எலக்ட்ரான் புரோட்டான், எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான், எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்ற மூன்று. அதுல நியூட்ரான் சொல்லுவது ஒன்றுக்குமே இல்லாதது. புரோட்டான் என்பது பிளஸ் புரோட்டான், எலக்ட்ரான் என்பது மைனஸ். சகோதரர்களே, ஜோடி சகோதரர்களே, ஒன்றை வைத்து எல்லாம் சுத்தி கொண்டிருக்கிறது. உலகத்தில் அத்தனையுமே சுத்துது. அல்லாஹு அலம், காபாவை நமக்கு அல்லாஹ் சுத்த சொல்லி விட்டான் சகோதரர்களே. ஆக பெரும் இபாதத்தாக தவாஃபை சொல்லியிருக்கிறான். உலகத்தில் எந்த பொருளை எடுத்து நீங்கள் பார்த்தாலும் கருவை சுத்தி கொண்டு இலத்திரன்கள் சுத்தி கொண்டிருக்கிறது. பேசிக் அட்டமுடைய ஸ்ட்ரக்சரே அதான். இதுதான் கரு என்றால், போத்திரன் என்றால் அந்த ஜோடி அப்படியே சுத்தி கொண்டே இருக்கும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை அல்லாஹ் சொல்றான், சுபஹானல்லதி ஹலக் அப்படின்னு சொன்னால் அஸ்வாஜ குல்லஹான்றான். குல்லஹா தேவையில்லை சகோதரர்களே. சுபஹானல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ், ஒவ்வொன்றையும் ஜோடி ஜோடியா படைத்தான். குல்லஹா எல்லாத்தையும் அப்பா, ஒன்று ரெண்டு அல்ல, உலகத்துல காப்பட்டும் ஜோடிதான், இதுவும் ஜோடிதான், அதுவும் ஜோடிதான். தேடிப்பார், எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கிறது சகோதரர்களே. இப்படியே போனால் திருமறை குர்ஆனில் ஒரு குல்லஹா, அதை அடிச்சாலே போதும், அத்தனை அர்த்தங்களும் விளங்கிடும் சகோதரர்களே. நீங்களே பார்த்திருப்பீர்கள் சூரா யாசின்ல என்ன, வகுல்லுன் அல்லாஹ் சொல்றான், வஷம்சு யம்பகிலா அன் துத்ரிகல் கமர் வலல்லைலு சாபிகுன் நஹார் வகுல்லும் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். சூரியனை சந்திரன் முந்த முடியாது. ஏன்பா, இப்ப கார்ட்போர்ட் காலம் இல்ல அந்த காலம். அவைகள் எல்லாம் சபிஹ நீந்தினான். வன்னாசியாத்தி கர்கா, அல்லாஹ் வன்னாசியாத்தி வஸாபிஹாத்தி சபஹா. மலக்குமார்களை பத்தி யூஸ் பண்ண போக்குல என்ன வேர்ட், சபஹ் சாபிஹ், அதாவது நீந்தக்கூடியவர்கள், நீந்துறாங்க, ஸ்விமிங். அந்த மாதிரி மலக்குமார்கள் நீந்துவார்களாம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தேர்ந்தெடுக்கிறான் ஆயத்தை. என்ன சொல்றான், சூரியன் சந்திரன். சொர்க்கம் போறவங்களுக்கு சூரியன் சந்திரன் பத்தி படிக்கணுமா திருமறை குர்ஆன். யாருக்கு இதப்பா அல்லாஹ் சொல்கிறான். எப்படியாம் சூரியன் சந்திரனை பிடிக்க முடியாதாம். ஏன் தெரியுமா, ஏனப்பா பிடிக்க முடியாது? இதுவும் அதுவும் வக்குல்லும் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், அது அதனுடைய வட்ட வரையில் ஓடிக்கொண்டிருக்கிறது, நீந்தி கொண்டிருக்கிறது. குல்லுன் என்றால் என்ன சகோதரர்களே, வானத்தில் அம்புட்டும் அர்த்தமா சகோதரர்களே. வக்குல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன், அவைகள் ஒவ்வொன்றும் அதனுடைய ஃபலக்குகளில் வட்ட வரைகளுக்குள் நீந்தி கொண்டிருக்கிறது. எல்லாமே நீந்தது சகோதரர்களே. குல்லுன்னு அண்டர்லைன் பண்ணினால் உலகத்தில் இதுக்கு முன்னாடி சூரியன் ஸ்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகுதான் சூரியன் கோள்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அதுவும் சுத்துது என்று சொன்னார்கள். அதை இழுத்து கொண்டு போகுது என்று. வானத்தில் உள்ள அத்தனையும் நீந்தது என்று இன்றைக்கு சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் அன்றைக்கு என்ன சொல்லணும் சகோதரர்களே, வானம் பூமி அத்தனை நின்று கொண்டிருக்கிறது. விளங்குது இல்லையா, நீ உட்கார்ந்து இருக்கிற அப்படித்தானே விளங்கும்.
எங்களுக்கு ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு போய் உங்களுக்கு தெரியுமா உலகம் சுத்துது தெரியுமான்னு கேட்டா உன் தலை சுத்துதா இருக்கும். நாங்க என்ன உலகம் சுத்தி கொண்டா இருக்கிறேன்னு கேட்பாங்க. நாங்க ஜேர்னில இருக்கிறோம் யாருக்காவது புரியுமா? இல்லை சகோதரர்களே. ஆனால் நாம் ஜேர்னியில் இருக்கிறோம் என்று அன்றைக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டார். எல்லாமே சுத்துதுப்பா, உலகமும் சுத்துதா. ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆமன்னா அஸ்லம்னா, நம்பினோம், கட்டுப்பட்டு விட்டோம். எங்களுக்கு புரிகிற அளவுக்கு அவர்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு விதமாக புரிய வைத்தான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அல்லாஹ்வை விட யார் குர்ஆனை கற்றுக் கொடுக்க முடியும்? அல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் அப்படி இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், சூரா 86வது வசமாய் வத்தாரிக் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் பெறட்டுங்கள். எவ்வளவு ஓதுறோம் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான், குலிக்க ஃபல்யந்துருல் இன்சான் மிம்ம குலிக். இந்த மனிதன் பார்க்கட்டும் எதிலிருந்து அவன் படைக்கப்பட்டான். யோசிக்கட்டுமா? எதிலிருந்து அவன் படைக்கப்பட்டான் யோசிக்கட்டுமா? என்றைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? இல்ல. ஃபல்யந்துருல் இன்சான் மிம்ம குலிக், எதிலிருந்து அவன் படைக்கப்பட்டான் என்று அவன் யோசிக்கட்டும். குளிக்க மிம்மாயின் தாஃபிக் என்ற அல்லாஹ், குதித்து வெளியாகும் நீரிலிருந்து அவனை படைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். இதோட முடிச்சா ஓகே சகோதரர்களே. அல்லாஹ் முடிக்கவில்லை. யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப். அல்லாஹ் சொல்றான், அது முன்பகுதிக்கும் முதுக தண்டம், இந்த முதுகு தண்டத்துக்கு மத்தியில் இருந்து வெளியாகிறது. அடிஷனல் பாயிண்ட் சகோதரர்களே. அது குளிக்க மிம்மாயின் தாஃபிக் முடிந்து விட்டது. பாலைவனத்து விஷயம் அந்த மக்களுக்கு ஓகே. அது குதித்து வெளியாகும் நீரிலிருந்து அவன் படைக்கப்பட்டான். இல்லை. யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், அது முன்பகுதிக்கு முதுகத்தண்டுக்கு மத்தியில் இருந்து வெளியாகிறது. நிறைய பேர் நம்பினார்கள் விதை பையில் இருந்துதான் அந்த அணுக்கள். இதெல்லாம் யாரும் தப்பா எடுக்க கூடாது. படிப்பது என்பது அது பார்க்கிற விதம் ஒழுங்காக இதை படிக்கணும். உண்மையாக சொல்ல போனால் இது எல்லாம் ஒழுங்காக ப்ரொஜெக்டரில் போட்டு காட்டி நீங்கள் அதனோட குர்ஆன் ஆயத்தை பார்த்தால் தான் உணர்வாக இருக்கும் சகோதரர்களே. அந்த அளவுக்கு துல்லியமாக அல்லாஹ் பேசுறான். என்ன நடக்கிறது என்றால், அந்த விதை பையில் இருந்து அப்படியே உயிரணு மேலே ஏறுது சகோதரர்களே. மேலே ஏறுது. ஒருவனை கொண்டு போய் மலைக்கு மேலே இருந்து அப்படியே தள்ளி விட்டால் பலகி வருமே சகோதரர்களே. இப்படியே மேலே ஏறி முன்பகுதிக்கு முதுகத்தண்டத்துக்கு மத்தியில் ஒரு இடத்துக்கு வந்து நின்ற ஒரு பலுகுது சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தவிர வேற யாருக்கு சொல்ல முடியும் சகோதரர்களே? இப்படி திருமறை குர்ஆனிலே நீங்கள் நிறைய ஹதீஸ்களை தொட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் முஸ்லிமிலே, புகாரியிலே, அஹ்மதிலே ஏராளமான செய்திகள் சகோதரர்களே இந்த செய்திகள் பற்றி வருகிறது. சுப்ஹானல்லாஹ், ரொம்ப அற்புதமாக அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று படித்த டாக்டர்ஸ்மார்களை கூப்பிட்டு அல்லாஹ் நிரூபித்து காட்டுவது போன்றிருக்கிறது சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு தெளிவாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுறான். அன்பு சகோதரர்களே, டாக்டர் கீத் மோ அவர்தான் இதை பற்றி ஆய்வு பண்றார். 7வது மாநாடு ரியாதில் நடக்கிறது. குர்ஆன் மாடர்ன் சயின்ஸ் சம்பந்தமான மாநாடுக்கு அவர் வருகிற நேரத்தில் நுத்ஃபா, அலகா, முதுகா, இலாமா, லஹ்மா அவருடைய எடிஷன், அதாவது அவருடைய புக்ல வேர்ல்ட்ல நோபல் பரிசு கிடைச்ச ஒரு புத்தகம், டெவலப்பிங் ஹியூமன் என்ற புத்தகம், டாக்டர் கீத் மோர் தனியால் ஒருவரால் எழுதப்பட்ட ஹியூமன் எம்ப்ரியாலஜி சம்பந்தமான தனி நபரால் எழுதப்பட்ட புத்தகத்துக்கு விருது கிடைக்கப்பட்ட ஒரு புத்தகம். அந்த கீத் மோர் வந்தார். வந்து ரியாது மாநாடில் வைத்து அந்த மக்கள் மன்றத்திலே தெளிவாக சொன்னார், there is no doubt this is divine law. எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, இது டிவைன் லா, இது இறைவனுடைய வார்த்தை தான். சகோதரர்களே, த ட்ரூத் என்று சொல்லி ஒரு சீடு இருக்கிறது. ஏழுமன்றால் இணையதளத்தில் போய் பாருங்கள். டாக்டர் கீத் மோரோடு ஒரு இன்டர்வியூ நடக்கும் சகோதரர்களே. உட்கார்ந்தவர்கள் எல்லாம் கோபமூற்ற மாதிரி கேட்பார்கள். டாக்டர் கீத் மோ இருக்கிறார். இவர் சொன்னது நுத்ஃபா, அலகா, முல்கா, இலாமா, லஹ்மா. இதை படிக்கணும் என்று சொன்னால் கட்டாயமாக ப்ரொஜெக்ஷன்கள் வைத்து தான் நீங்கள் படிக்கணும். ஏனென்றால் நுத்ஃபாவை பற்றி நான் பேசினேன். முதுகா என்று சொன்னால் சகோதரர்களே, வாயில் போட்டு மெல்லப்பட்ட ஒரு பொருள். நான் சப்பினால் ஒரு பொருள் எப்படி இருக்குமோ அதுதான் முதுகா, மெல்லப்பட்ட இறைச்சி. சகோதரர்களே, அது அப்படியே படம் எடுத்தால் எங்களுடைய பாடியில் அடுத்த செக்ஷன்
குழந்தையுடைய பிறப்பில் அடுத்த செக்ஷன் சகோதரர்களே, அப்படியே ஒரு சிங்கத்தை எடுத்து பல்லச்சை வைத்து அந்த போட்டோவை வைத்து விட்டு அடுத்த போட்டோ போடுவார். கருவறைக்கு நீங்கள் பாருங்கள், அதுல பல்லச்சு இருந்தா எப்படி இருக்குமோ அத மாதிரியே இருக்கும் சகோதரர்கள். அலக்கா என்று சொன்னால் அல்லக்க, அலக்கா என்று சொன்னால் 3 கருத்துகள் இருக்கிறது சகோதரர்களே. ஒன்று பிளட் கிளாட், அதாவது இரத்த கட்டி. சகோதரர்களே, குழந்தை 5 குழந்தை அதாவது உண்டாகி 5 கிழமையில தான் ஹார்ட் பீட் ஆகும் சகோதரர்களே. அது வரை காட்டியும் அது ஒரு பிளட் கிளாட் மாதிரி இருக்கும் சகோதரர்களே. அதனால அலக் என்ற பதத்துக்கு இரத்த கட்டின்னு எடுக்கலாம். இல்லை என்று சொன்னால் ஒரு அட்டைப்பூச்சி, அதை கண்டிருப்பீர்கள், இப்படி மேலே ஏறினால் இரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கும் சகோதரர்களே. இதே அர்த்தம் இருக்கிறது. அதாவது தாயுடைய கருவறையில் தொங்கிக் கொண்டு தாயுடைய அந்த கருவறையிலிருந்து உணவை சாப்பிட்டு உறிஞ்சி எடுக்கும் சகோதரர்களே அலக் என்ற பதம். அந்த 3 பதத்தையும் அவர் தெளிவுபடுத்துறார். எந்த பிரச்சனையும் இல்லை சகோதரர்களே. 3ஐயும் 3 விதமாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றானே ஒரு ஸ்டேஜ். ஏன் இந்த ஸ்டேஜ் சொல்றா? தேவையில்லாம ரஹ்மான் பேசுவானா? இதுக்கு பிறகு இந்த வேதம் இறை வேதம் தான், இது எக்ஸ்பயர்ட் இல்ல, இதுக்கு நோ எக்ஸ்பயர்ட், இது எக்ஸ்பயர்ட் டேட் இல்லப்பான்னு நிரூபிப்பதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? அதை எடுத்து காட்டுறான். அலக்கா, அதுக்கு புறம் முல்லுகா, அப்படியே ஒன்றாக எடுத்து காட்டுறார். சகோதரர்களே, நேரம் குறுகிய நேரம் இருக்கிறா, உங்களுக்கு பசிக்கும், அதனால நான் சுருக்கமாக சொல்றேன். அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன என்று சொன்னால் அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஏன் முஹம்மது நபி அந்த காலத்தில் உள்ளவர் கூர்மையான ஆயுதங்கள் பாவித்திருக்கிறார், அவர் ஏன் வயிற்றை கிழித்து அவர் இதை தேடி பிடிச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு முஸ்லிம் கொடுக்கிற பதிலை விட திறமையாக ஒரு பதில் கொடுத்தார். சகோதரர்களே, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கூர்மையான ஆயுதங்கள் எடுத்து வைத்த கிழிச்சு பார்த்து விளங்குற அளவுக்குள்ள பெரிய பெரிய ஐட்டம் இல்ல அதுக்குள்ள. நான் சொல்றதெல்லாம் இதெல்லாம் மைக்ரோஸ்கோப்பால பார்க்கணும். நான் ஒன்று சொல்லுகிறேன், அது சரியானு பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் சொல்ற இந்த கருத்துக்கு நீங்க வரணும். அவர் தெளிவாக பேசுறார். எவ்வளவு தெளிவாக சொன்னார்டா, முகம்மது நபியோட இன்னொரு ஆள் இருக்கேன். அவர் யாரு தெரியுமா? மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர். வேர்ல்டுல ஃபர்ஸ்டா யாருக்குமே தெரியாம ஒரு அறைக்குள்ள இருந்து இந்த இதெல்லாம் நடக்கணும். இந்த ஆய்வுகள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கு. எல்லாம் நடத்தப்பட்டதுக்கு பிறகு அவ்வளோத்தை எடுத்து அழிச்சு போட்டு யாருக்குமே தெரியாம ஒன்றுமில்லாம வந்து இதை சொல்லிருக்கணும். உனக்கு இதை நம்பலாமான்னு கேட்கிறார். இப்ப சொல்லு, அவர் அதாவது அவர் மௌத்தாகி 1000 வருடங்களுக்கு பிறகுதான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1000 வருடங்களுக்கு பிறகு. சோ இதனால் அவர் சொல்றாரு, எனக்கு என்னிடம் பிஃபோர் 30 years 30 வருடங்களுக்கு முன்னாடி சில கொஸ்டின்கள் கேட்டிருந்தால் எனக்கு பதில் தெரியாது, இந்த உலகத்துக்கே பதில் தெரியாது. ரீசன் அது நான் கண்டுபிடிச்சது, ஆனால் அது திருமறை பேசுதே என்றார். அவர் சொன்னார், there is no doubt this is divine law, எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, இது இறைவனுடைய வேத வாக்கியம் தான் என்று சொன்னார். இது முகமது நபி தனியாக பேசியிருக்க முடியாது. அவர் எப்படி பேசுவார்? எனக்கு தெரியுமே ஆய்வு கூடத்தில் நான் பட்ட துயரம், எனக்கு தெரியுமே அதை கண்டுபிடிப்பதற்கு. ஒவ்வொன்றாக வைத்து சரி பார்க்கிறார். எல்லாமே ஆச்சரியமாக சரியாகிறது. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வார்த்தை ஒப்பிட்டு பார்க்கிறார். எம்ப்ராலஜி ஃபேக்டோட வருகிறார். ரியாதுடைய மாநாட்டுக்கு, சர்வதேச மாநாடு, குர்ஆன் அண்ட் மாடர்ன் சயின்ஸ் மாநாடு, இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மாநாடு. அந்த மாநாட்டில் வைத்து சொல்லுகிறார், இது முகம்மது நபியால் பேச முடியாது. சகோதரே, அவர் பேசினால் எம்ப்ராலஜியை பேசினார். எம்ப்ராலஜி மட்டுமா சகோதரர்களே? குர்ஆனில் பயாலஜி இல்லையா? குர்ஆனில் பாட்னி இல்லையா? குர்ஆனில் ஜூலஜி இல்லையா? குர்ஆனில் எத்தனை கிராவிட்டியை பத்தி இல்லையா? எவ்வளவு சகோதரர்களே குர்ஆனில் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு துறையும் பார்த்தாரா? அவர் கடலை ஆய்வு பண்ணி விட்டு கடலை பத்தி பேசினாரா? ஸ்கின்னை பத்தி? யாரு சகோதரர்? அந்த மாநாட்டில் அதிசயமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். ப்ரொஃபட் தஜசான் வருகிறார். சியாங்மாய் பல்கலைக்கழகம், தாய்லாந்தில் உள்ள சியாங்மாய் பல்கலைக்கழகம். ப்ரொஃபசர் தஜசான் குர்ஆனை எடுத்து பார்க்கிறார். ஒரே ஒரு ஆயத் அவரை மாத்துகிறது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா சௌஃப நுஸ்லிஹிம் நாரா. யார் எங்களுடைய வேத வசனங்களை எல்லாம் நிராகரித்தார்களோ, நிராகரித்தவர்களை நரகத்தில் தள்ளி விடுவோம். அதனோட ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம் சகோதரர்களே. குல்லமான் அலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்லாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப்.
நாங்கள் நரகத்தில் தள்ளினால், தஜசானை மாற்றிய வார்த்தை அதுதான் சகோதரர்களே. தள்ளினால் தோள்கள் எல்லாம் கரிஞ்சு போயிரும். அந்த தோள்கள் கரிஞ்ச பிறகு குல்லமா நல்ல ஜுலூதும் பத்தல்லாவும் ஜுலூதன் கைரஹா. ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம் சகோதரர்களே, எந்த கிராம மிஸ்டேக்கும் இல்லை. பத்தல்லாவும் ஜுலூதன் கைரஹா, வேற ஒரு தோளை நாங்கள் போத்துவோம். ஒரு பாலைவனத்தில் உள்ளவருக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும் சகோதரர்களே, இதுக்கு மேல் சொல்ல இயலாது. ஆனால் சகோதரர்களே, அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பத்தல்லாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப். நான் சொன்ன எடிஷனல் அந்த வேர்ட் தான் ரொம்ப அற்புதமான வேர்டாக இருக்கும். என்ன சொன்னால், வேதனையை உணர்வதற்காகத்தான் புதிய தோல். பசந்துக்கு இல்ல, ஸ்கின்னை மாத்துறது எதுக்கு? ஓ பியூட்டிஃபுல்லா நீங்க வண்டர்ஃபுல்லா நல்லா இருக்கணும் அதுக்கு இல்ல, மறுபடி மாத்துறது ஏண்டா? லியதூகுல் அதாப், வேதனை உணர்வதற்கு. தோல் கருகினால் வேதனை முடிந்து விடும். தோல் இல்லை என்றால் சகோதரர்களே, இன்றைக்குள்ள டாக்டர்ஸ்மார்களுக்கு சொல்வது போன்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நடிகார்கள் இதை கொண்டு வருகிறார். அவர் சொன்னாரு, என்ன வலி உள்வாணிகள், பெயின் ரிசெப்டர்ஸ் இந்த ஸ்கின்ல தான் இருக்குது. அதனாலதான் அதை மயக்க தூங்க வச்சா, பெயின் ரிசெப்டர்ஸ் தூங்க வச்சா, சாகடிக்க தேவை தூங்க வச்சா இந்த இதுக்கு அடிச்சாலும் விளங்காது. அது தூங்க வைக்கிற மருந்தை கண்டுபிடிச்சாங்க, அடிச்சாங்க அது தூங்குது, அதனால வெட்டுறாங்க வலி இல்ல. தூங்க வச்சாங்க, பல்ல புடுங்குறாங்க வலி இல்ல, பேசி பேசி ஆபரேட் பண்றாங்க வலி இல்ல. அது தூங்க வைக்கிற மருந்தை கண்டுபிடிச்சான். பெயின் ரிசெப்டர்ஸ் எலும்பி இருந்தா, வலி உள்வாங்கிகள் எலும்பி இருந்தா குத்தினா வலிக்கும் சகோதரர்களே. ப்ரொஃபசர் தாய் சியாங்மாய் பல்கலைக்கழகம் அங்கிருந்து வந்து அத்தனையும் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டு சொன்னார் ஒரு வார்த்தை, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுதான் சகோதரர்களை படித்தவருடைய அறிக்கை. சகோதரர்களை, சூரா ரஹ்மான் 55வது அத்தியாயம் 19வது வசனம் ஒரு அறிஞரை மாற்றி விட்டது சகோதரர்களே. என்ன அல்லாஹ் சொன்னான்? ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். மனிதர்களே ஜின்களே, 7 மண்டால் பொய்ப்பித்து காட்டுங்கள். சேலஞ்ச். என்னப்பா பொய்ப்பிக்க சொல்கிறான் அல்லாஹ்? பாலைவனத்தில் இருந்து கொண்டு கடலை பத்தி பேசுறார் பெருமானார். ஜித்தாவுடைய கடலை பத்தி அல்ல. மரஜல் பஹரைனி யல்தகியான் பைனஹுமா பர்தகுன் லா யப்கியான். 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கிறது. பைனஹுமா பர்தகுன், அது 2க்கு நடுவில் ஒரு திரை இருக்கிறது. லா யப்கியான், மீற முடியாத ஒரு திரை. இதை பற்றி அல்லாஹ் தெளிவாக 25வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுறான். ஹாதா அக்புன் ஃபுராத்துன் வ ஹாதா மில்ஹுன் உஜாஜ். சூரா ஃபுர்கான் அல்லாஹ் சொல்றான், அதிலே ஒரு தண்ணீர் இனிப்பாக இருக்கும், நன்றாக இருக்கும். வஹாதா மில்ஹுன் உஜாஜ், உப்பாகவும் கசப்பாகவும் அடுத்த தண்ணீர் இருக்கும். உலகத்தில் தேடி பார்த்து சொல்லுகிறான், கண்டுபிடித்து அந்த மாதிரியான கடல்களை பார்த்து அசந்து போகிறான். 2 தண்ணீரும் இருக்கிறது சகோதரர்களே. நடுவில் ஒரு திரை போட்ட மாதிரி, அந்த அதாவது இப்படி மேலால் அது, இதால இது, அந்த தண்ணி, அதாவது நடுவில் இந்த பக்கம் ஒரு தண்ணி, இந்த பக்கம் ஒரு தண்ணி. இந்த தண்ணியில உள்ள சாப்டர் என்னன்னு சொன்னால் சகோதரர்களே, இது இனிக்குது, இங்கிட்டு கசக்குது. அட இவ்வளவுக்குள்ள அது ஏன்? இங்க இருந்து ஒரு தடை. அல்லாஹ் சொல்றான் பர்ஸக் என்று சொல்றான். பர்ஸக் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? பர்ஸகுல்லா யப்கியான், மீற முடியாத ஒரு பர்ஸக். பர்ஸக் என்றால் கண்ணுக்கு தெரியாத திரை. நானும் நீங்களும் மௌத்தாகினால் போவது ஆலமுல் பர்ஸக் சகோதரர்களே. கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை போடப்படுகிறது. அவர் பேசுறார், துடிக்கிறார், பேசுறார், ஒன்றுமே புரியாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறானே, கடல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அந்த பர்ஸகை நீ போய் தேட மாட்டாய், அது எவனுக்கு விளங்காது. சொல்லுவாய் இருக்கிறது, பொலித்தீனா இல்லை. அது என்ன? இதே திரை உன் கண்ணு முன்னாடி போடப்படும். அவர் போய்விட்டார் ஆலமுல் பர்ஸக். அவர் கத்துறார், துடிக்கிறார், ஆனால் உனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அது பர்ஸக் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேதத்தில் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இந்த கருவறையில் படைப்பை பற்றி ரொம்ப தெளிவாக பேசுறான். அந்நிய பொருள் ஒன்று இந்த உடம்புக்கு போனால் வெளியே வந்துடும் சகோதரர்களே. ஒரு தூசு மூக்குக்கு போனால் 3 தடவை தும்மல் போகும். ஏனால் அதை வெளி பிரஷர் பண்ணி வெளியே அனுப்பும். ஏதாவது ஒரு பாக்டீரியா வைரஸ் ஹார்ம் பண்ற ஒன்று போனால் இந்த உடம்புக்கு சளியாக அது வெளியே வந்துவிடும் சகோதரர்களே. இப்படி எல்லாமே அழகாக இயங்குது. ஏதாவது ஒரு அந்நிய பொருள் வந்தால் நிறைய காலம் உள்ள வைக்காது, ஃபைட் பண்ணி வெளியே தள்ளும் சகோதரர்களே. ஆனால் 10 மாதம்
இந்த வயிறிலே அந்த அந்நிய பொருளை அது வளர்த்து அழகாக தருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதில் இன்னொரு அற்புதத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். என்ன அற்புதம் தெரியுமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இன்னும் ஏராளமான நுத்ஃபாவில் தான் இருக்கிறேன் சகோதரர்களே. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். எப்படி என்று சொன்னால், அதாவது மனிதனை அல்லாஹ் படைக்கிற நேரம், அதாவது ஆண் பெண் 2 பிள்ளைகள் வெளிவருகிறது. இது எப்படி நிறைய பேருக்கு இது தெரியாது. அதனாலதான் நம்முடைய மாமிமார்கள் சொல்லுவாங்க, பெண்ணை பார்த்து, மருமவளை பார்த்து, எப்ப பார்த்தாலும் பொம்பளை புள்ளையா பெற்றிருக்கிறீ, ஒரு ஆம்பளை புள்ளையா பெற்றிருக்க மாட்டிய, என்னமோ அவ செட் பண்ற மாதிரி. அவ 4 பொம்பளை புள்ளைய பெற்றெடுத்திருப்பா மாமி, அவக்கு கண்ட்ரோல் இல்ல. அல்லாஹ் சொல்றான், எப்படி தெரியுமா? நஹ்னு ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, உங்களை ஆண் பெண் என்று ஜோடிகளாக நாங்கள் படைக்கிறோம். எப்படி தெரியுமா? எப்படி படைக்கிறோம் தெரியுமா? தும்னா, நீங்கள் நுழைக்கிறீர்களே அந்த பிந்து துளி, இதிலிருந்து தான் ஆண் பெண் உருவாகுது என்று அல்லாஹ் சொல்றான். ஆண் பெண் என்று அந்த நுழைக்கிறதுல இருந்து சகோதரர்களே, பொடியில உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன், 23 நூல் 23 குரோமோசோம் இருந்தேன்னு சொன்னா இல்லையா, அதுல 23rd 23வது குரோமோசோம் பெண்களுடைய ஆண்களுடைய செக்ஷுவல் குரோமோசோம் 23வது நூல். அதுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்னண்டா சகோதரர்களே, பெண்ணுக்கு இருப்பது எக்ஸ், ஆணுக்கு இருப்பது எக்ஸ் ஒய். சகோதரர்களே, பெண்ணுடைய முட்டையில எக்ஸ் இருக்குது, ஆணுக்கு எக்ஸும் ஒய் இருக்குது. பெண் காரணமே இல்லை சகோதரர்களே. திருமறை குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றா? நீ செலுத்துற இதா தும்னா, நீ செலுத்துற அந்த விந்தில் இருந்ததா ஆண் பெண் என்பதை நாம் படைக்கிறோம். நாங்க எப்படி, நீ ஒன்னிதான் காரணம். எப்படி என்றா சகோதரர், ஆண்ல உள்ள எக்ஸ் கலந்து போய் சேர்ந்தா எக்ஸ் எக்ஸ் பொம்பளை பிள்ளை, ஒய் கலந்து போய் சேர்ந்தா எக்ஸ் ஒய் ஆம்பளை பிள்ளை. சகோதரர்களே, இதுதான் சாப்டர். ஆணுடைய விந்தில் தான் அத்தனையும் இருக்கிறது சகோதரர்களே. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிசயத்துக்கு மேல் அதிசயம் கருவறையில் நடக்கிறது. முடிக்க வேண்டிய தருணம் என்பதனால் மற்ற விஷயங்களை அப்படியே வைத்துவிட்டு இறுதியான விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் இப்படி ஏராளமாக பேசுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நுணுக்கமாக கவனித்து பார்த்தால் நான் சொல்லுவதை விட ஏராளமான தகவல்கள் உங்களுக்கு சேகரித்து பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் ஏன்? இதுக்கு மேல் இந்த கருவுல நிறைய அதிசயங்கள் நடக்கிறது. உணவு குழாயில் போய்கொண்டே இருக்கிறது. தாய் சாப்பிடுகிறாள். இதுவரைக்கும் சாப்பிட்ட சாப்பாடு கழிப்பறையில் தான் எல்லோரும் கழிப்பார்கள். நானும் நீங்களும் ஃப்ரெஷ்ஷானது சாப்பிட்டாலும் சகோதரர்களே, அது கழிவாகத்தான் வெளியே போகும். உணவாக போகிறது சகோதரர்களே, உணவாக போகிறது. அங்க உள்ள குழந்தைக்கு சாப்பிடுவதற்கு வாயால் சாப்பிட தெரியாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வயிறோட ஒரு கனெக்ஷனை அல்லாஹ் போட்டு தொப்புள் குடி உறவாக மாத்தி சாப்பிடுவது எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறான் அல்லாஹ். சகோதரர்களே, அவன் ரஸாக், மறந்து விட வேண்டாம். அவன் ஹாலிக் என்பதை பார்த்தோம். அவன் ரஸாக், உணவு கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் அந்த குழந்தை வெளியே தள்ள வேண்டிய ஒரு பருவம் வருகிற நேரத்திலே தொப்புள் கொடி அறுப்பார்கள், தாயையும் பிள்ளையும் வேறாக்கி விடுவார்கள். இதுவரைக்கும் தாய் சுமந்த அந்த பிள்ளை, தாயோடு இருந்த பிள்ளை சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாயும் வயிறும் வேறு என்று சொல்லுவார்களே, தாயும் பிள்ளையும் வேறு அப்படி என்றுவார்கள். சகோதரர்களை, தொப்புள் கொடியை அறுக்கிற நேரம் இந்த மூளையிலே ஒளிந்து இருந்த ஒரு ஹார்மோன், இதுவரைக்கும் உடம்பில் கலக்காத ஒரு ஹார்மோன், இது என்ன செய்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெண்ணுக்கு சாப்பிட்டது எல்லாம் இதுவரைக்கும் உணவாக வெளியே கக்கவில்லை சகோதரர்களே, உள்ளுக்குள்ளால் குழந்தைக்கு போய் கொண்டிருந்தது, வெளியே வரவில்லை. அல்லாஹ் என்ன செய்கிறான்? தொப்புள் கொடி அறுத்த உடனே ஒபாமா என்ன முதலில் அருந்தினாரோ அதுதான் நானும் நீங்களும் குடித்தது சகோதரர்களே. அல்லாஹ் ரஸாக், அல்லாஹ் ரஸாக். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா சகோதரர்களே? இதுவரைக்கும் ஆஃப் ஆக இருந்தது, ஒன்றுமே வரவில்லை சகோதரர்களே, பாலாக வெளியே வருகிறது. சாகியல் ஷாரிபீன் என்று அல்லாஹ் சொல்கிறான், குடிப்பவர்களுக்கு இலகுவாக இருக்கும் அப்படி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பால் வருகிறது சகோதரர்களே, 4 மாசத்துக்கு செம்மஞ்சள் நிற பால் வரும் சகோதரர்களே, லாக்டோஸ் கலந்த பால். அந்த பால் நோய் நிவாரணி, எந்த பாக்டீரியாக்கும் விரட்டி அடிக்கும். ஒரு பெண்ணுடைய எந்த குழந்தைக்கும் முதல் 4 மாதத்தில் ஒரு விதமான பால், மற்ற மாதங்களில் மற்ற பால் வரும் சகோதரர்களே. நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் எல்லா பெரும் பணக்காரனுக்கு ஒரு குழந்தை கிடைத்து விட்டது, சந்தோஷத்தில் துடிக்கிறான். அவன் என்ன கொண்டு போய் பிள்ளைக்கு
குழந்தைக்கு கொடுக்கலாம் சகோதரர்களே, என்ன கொண்டு போய் தீர்த்தலாம்? இந்த உலகத்திலே அவன் என்ன சாப்பிட்டாலும், அந்த பெண் பிரியாணி சாப்பிட்டால் மஞ்சள் கலர் பால், இல்ல அவன் பன் சாப்பிட்டு பிஸ்ஸா சாப்பிட்டா நல்லா சோஸ் ஊத்தி சோப்பு கலர் பால், இப்படியா சகோதரர்களை கஞ்சி குடிச்சா பச்சை கலர் பால்? இல்லை சகோதரர்களே, அந்த செம்மஞ்சள் பாலை அங்க தயார் நடக்கிறது. தாய்ப்பாலுக்கு சரணிகர் சமானம் கிடையாது. நீங்கள் எவ்வளவோ பால் மாக்களை கண்டுபிடிக்கலாம், தாய்ப்பால் மாதிரி இல்லை சகோதரர்களே. மாட்டுப்பால் குடித்ததனால் தான் அவனுக்கு மாட்டு மூல சகோதரர்களே. அதனால் தான் தாய்க்கு ஒரு நாள் மதர்ஸ் டே என்று சொல்றான் சகோதரர்களே. தாயை பார்ப்பதுக்கு ஒரு நாள், ஒரு 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 ரோஸையும் ஒரு சாக்லேட்டையும் கொடுத்து விட்டு காட் பிளெஸ் மை மதர் என்று சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 10 மாதம் சுமந்து வெளியான உடனே அந்த குழந்தைக்கு அவன் தயாராக்கி வைத்திருக்கிறான் சகோதரர்களே. எனக்கு என் தாய் தந்த முதல் பால் அல்லாஹ் எனக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்ட ரிஸ்க். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் அருந்திய முதல் அந்த பால் அது உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்தில் தயார் செய்த ரிஸ்க். ஒரு துண்டு புடவை இல்லாமல், உணவுக்கு வழி இல்லாமல், நடக்க தெரியாமல், கண்களால் பார்க்க தெரியாமல், பிடிக்க தெரியாமல், பேச தெரியாமல் வந்த எங்களை அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹ் ரிஸ்க் தந்து, அல்லாஹ் படைத்து இவ்வளவு இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் எல்லாம் உங்களை அழகாக லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், உங்களை ரொம்ப அழகாக படைத்திருக்கிறோமே, நீங்கள் என்ன தெரியுமா எனக்கு தந்தீர்கள்? நன்றி கெட்டவர்களாக நீங்கள் நடக்கிறீர்கள், நன்றி கெட்டவர்களாக நடக்கிறீர்கள். யாரப்பா எனக்கு சாப்பாடு தந்தா? வீட்டுல ஒரு பிரியாணி பார்சல் தேடி பிடிச்சு அறுத்தோட்டுக்காரன் தான் அவனை பிடிச்சு கெட்டி மோந்து மாஷா அல்லாஹ்னு சொல்லுவோம். எனக்கு பால் தந்தது யார் என்று இந்த உலகத்தில் நிறைய பேர் தேடவில்லையே சகோதரர்களே. இந்த கருவறையிலிருந்து நானும் நீங்களும் எப்படி வந்தோம் என்று தேடவில்லை. பரக்கத்து சகோதரர்களே, ஜம்சம்மை போன்று குடுக்க குடுக்க அது வந்து கொண்டே இருக்கும். குடுக்காமல் நிப்பாட்டினால் நின்றுவிடும். இந்த பாலைவனத்தில் மகா பெரும் மாநாடை அல்லாஹ் போடுறானே, ஃபாஸில் இன்னாஸ், மக்களுக்கு அழைப்பு விடுங்கள், மக்கள் வருவார்கள். மாநாடு போடுவதற்கு தண்ணி வேணுமே சகோதரர்களே. ஜம்சம் கிணறை பார்த்தீர்களா சகோதரர்களே? அதனுடைய தண்ணி எத்தனை லட்சம் லிட்டர்கள். ஹஜ்ஜுக்கு மட்டும் 25 லட்சம் என்றால் ஒருத்தர் 10 லிட்டர் வேண்டாம் 5 லிட்டர் கொண்டு போனார் வைங்க, 1,25 லட்சம் லிட்டர்கள் விநியோகம். ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தை அன்று பேசினார்கள். அன்றைக்குள்ளவர்களுக்கு அதை கண்கூடாக பார்க்க கிடைக்கவில்லை. சகோதரர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்றைக்கு சிலர்கள் சொல்லுவார் தலைக்கு படவில்லை என்றுவார்களே. தலைக்கு படாட்டி ஹதீஸ் இயலாது. அன்றைக்கு அவர்களுக்கு தலைக்கு பட்டிருக்குமா? என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இது ஜீவன் நதி என்று சொன்னார்கள். ஜம்சம்மை பார்த்து ஹாஜரா மட்டும் ஜம் ஜம் நில்லு நில்லு என்று சொல்லாவிட்டால் இது ஓடி இருக்கும் என்று சொன்னார்கள். ஜீவன் நதியாக ஓடும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அன்றைக்கு அது ஓடவில்லை சகோதரர்களே. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மணலால் மறைந்திருந்தது. கிணறை வெளிசாக்கி எடுத்தார்கள். பிறகு இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்டர்நெட்ல போய் பாருங்கள், தண்ணி பாசி பிடித்த ஒரு கிணறில் ஒரு பாலி தொங்கும் சகோதரர்களே. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிணறுடைய போட்டோ இருக்கிறது இன்டர்நெட்டிலே. சகோதரர்களே, இன்றைக்கு நிலைமை என்ன? ஒட்டோ சுவிட்ச் சகோதரர்களே. அதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத். அல்லாஹ்வுடைய பரக்கத் என்றால் என்ன சகோதரர்களே? இதுதான் பரக்கத் என்று சொன்னால் ஒட்டோ சுவிட்ச். 1,25,00,000 துல்ஹஜ்ஜுக்கு விநியோகம். முஹர்ரத்தில் அவ்வளவு கிரௌட் இருக்க மாட்டாங்களே சகோதரர்களே. ஷஃபரில் அவ்வளவு கிரௌட் இல்லையே. அந்த அளவு கிரௌட் இல்லாட்டி துல்ஹஜ் மாதத்தில் வந்த தண்ணி மறுபடி வந்தால் காபா ஆலயம் என்ன ஆகும் சகோதரர்கள்? வெள்ளம் பீரிட்டோடும் சகோதரர்களே. லேசிப்பட்ட தண்ணியா வருகிறது. இப்ப மழை பெய்ந்தாலும் டைல்ஸ் சகோதரர்களே, கீழே போக முடியாது தண்ணிக்கு. அந்த அளவு போட்டாலும் வந்து கொண்டே தான் பவுசராக. சவுதி கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்ததாக இருந்தால் எவ்வளவு தண்ணி இருக்கும் என்று அவர் நம்புறானாக இருக்கும். 10 லிட்டர் அடிச்சு போட்டுச்சு எத்தனை இதா பெக் பண்றாங்கன்னா மினரல் வாட்டர் மாதிரி. சகோதரர்களே, எவ்வளவு தண்ணி இருக்குதான் பரக்கத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான பரக்கத்தான ரிஸ்கை நானும் நீங்களும் தாய் வழியாக பெற்றோம் சகோதரர்களே, தாய்ப்பால் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நேரத்தில் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரியான சபைகள் ஒன்று சேர்க்கப்படுவதற்கு முக்கியமான காரணம், பேசுற நான், கேட்கிற நீங்கள் இதே மாதிரி எல்லா நாளும் பேச மாட்டோம், எல்லா நாளும் கேட்க மாட்டோம். சந்தூக்கில் வைத்துவிட்டு பேச முடியாத அந்த உடம்பை மையத்தை எடுத்துக்கொண்டு போய் கபரிலே வைத்து புதைத்து விடுவார்கள் சகோதரர்களே. மண்ணை தூக்கி மேலால் போடுவார்கள், போட்டுவிட்டு வந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரி நேரத்தில்
நானும் நீங்களும் ஒழுங்கான பதில் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த ஒரு சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மையத்தை பாருங்கள் சகோதரர்களே. ஒரு சிறந்த ஒரு சஹாபி, அவருடைய கையிலே அம்பு பட்டு கைபருடைய அந்த போராட்டத்திலே, கைபருக்கு முன்னாடி நடந்த அஹ்ஸாபிலே கையிலே அம்பு பட்டு ரத்தம் ஓடுகிறது. அவர் கேட்கிறார் அல்லாஹ்விடம் ஒரு துஆ, யா அல்லாஹ், உனக்கு தெரியும் இந்த சஅதுக்கு எது விருப்பம் என்று. யாரு ரசூலுல்லாவை விரட்டினார்களோ அவர்களோட போராட்டம் நடத்துவதுதான் இந்த சஅதுக்கு விருப்பம். யா அல்லாஹ், குறைஷிகளோட யுத்தம் முடிந்து விட்டால் இந்த புண்ணை பெரிதாக்கி சஅதை எடுத்து விடு யா அல்லாஹ். அந்த யுத்தம் முடியாவிட்டால் இந்த சஅதை உயிர் வாழவை யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றார்கள், அஹ்ஸாப் முடிந்து தலையில் தூசி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலையை தட்டுறார்கள், புகாரில் வருகிறது. போனார்கள், கைபருக்கு போங்கள், அல்லாஹ்வுடைய தூதரே கைபருக்கு போறார், கோட்டையை முற்றுகையிடுகிறார், யகூதிகள் இருக்கிறார்கள், ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். துஆவுடைய பவரை பாருங்கள் சகோதரர்களே, எப்படி மையத்து என்று பாருங்கள். என்ன தெரியுமா சொன்னார்கள்? கோட்டையில் இருந்து வந்த சஅத் இப்னு முஆத் அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கிறார்களோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். சகோதரர்களே, சஅத் இப்னு முஆத் வருகிறார் ஒரு கழுதையிலே, அவரால் இயலாது சகோதரர்களே, அவருடைய தீர்ப்பை நம்பி இருந்தார்கள். யகூதிகளோடு நல்ல பழவின ஒரு ஆள், அவர் வந்தார். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், சஅத் இப்னு முஆத் கேட்டார்கள், எல்லாரிடம் நான் கொடுக்கிற தீர்ப்பை எல்லாரும் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்வீர்கள். காயம் பெரிதாக இருந்தது சகோதரர்களே. அவர் சொன்னார், துரோகம் செய்த இந்த யகூதிகளுடைய ஆண்களுடைய தலைகளை வெட்டி விடுங்கள் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அது வெட்டப்பட்டது சகோதரர்களே. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு காயம் பெரிதாகி விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், கண்களால் ஓடுது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தாடியை பிடித்துக் கொண்டார். அவ்வளவு வேதனை சகோதரர்களே. கொண்டு போய் அவர் அப்படியே அந்த இடத்திலே உயிர் நீக்கம் செய்யப்படுகிறது. அவருடைய உயிர் குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் வருவார், அவர் அந்த ஆன்மாவை எடுப்பார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு துஆ அங்கீகரிக்கப்பட்டது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கபரில் கொண்டு போய் வைக்கிறார்கள். என்ன நடந்தது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் பார்க்கிறேன், அவருடைய நாவில் இருந்து பொய் வராது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல் ஆன், இப்பொழுது சஅத் இப்னு முஆத் விசாரிக்கப்படுகிறார். ஸலூலஹு தஸ்பீத், அவருடைய மன உறுதிக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், அவருடைய மன உறுதிக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். என்னுடைய சஅத் விசாரிக்கப்படுகிறார், அல்லாஹ் விசாரிக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான். சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா எனக்கும் உங்களுக்கும் வந்திருக்கிறது, கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பாதையிலே எங்களால் முடியுமான அளவு தியாகங்களை செய்து எங்களுடைய வாழ்நாளில் கடைசி நிமிஷம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மூச்சோடு போக வேண்டும். சுத்தமான ஒரு வாழ்க்கையாக, நல்ல ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் கடைசி நாள் உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுக்கு எது ரொம்ப விருப்பம் என்று ஆயிஷா நாயிடம் கேளுங்கள். வீட்டுக்கு வந்தால் பல்லு துலக்குவார்கள், வீட்டிலிருந்து போகிற நேரம் பல்லு துலக்குவார்கள் என்று சொன்னார்கள் ஆயிஷா நாயகி. அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி சுத்தமாக எப்பொழுதும் வாசத்தோடு இருப்பார்கள். அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு தோழர் வருகிறார். அது திங்கட்கிழமையினால் ஆயிஷா நாயுடைய மடியில் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். தலை கணக்க பார்க்கிறது. அப்துர் ரஹ்மான் கையிலே ஒரு குச்சி மிஸ்வாக். ரசூலுல்லாஹ்வுக்கு பேச இயலாது, சப்தம் வரவில்லை சகோதரர்களே. கண்களால் காட்டி வேணும் என்று சொன்னார்கள். ஆயிஷா நாயகி அப்படியா வேண்டுமான்னு கேட்டார்கள். தலையால் இஷாரா பண்ணி வேணும் என்றார்கள். வாய்க்குள் போட்டார்கள் மிஸ்வாக்கை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய உமிழ் நீர் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு கடைசியாக போன உமிழ் நீர் என்று சொன்னார்கள். பல்லை அப்படியே துலக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் துப்பினார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய தூதர் வாய் கழுவி விட்டார், மணக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மணக்க மணக்க இந்த உலகத்தை விட்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணிப்பதற்கு 82 நாட்களுக்கு முன்னாடி அரஃபாவுடைய பேரொருளே அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொன்ன செய்தி உங்களுக்கு தெரியும். மனிதருடைய மானங்களோடு விளையாடி விடாதீர்கள் சகோதரர்களே. சொன்னார்கள், ஃபி ஐ ஷஹரிக்கும் மாதா,
ஃபி ஐயி பலதிக்கும் ஹாதா ஃபி ஐயி யௌமிக்கும் ஹாதா, இது என்ன நாள் என்றார்கள் அரஃபாவுடைய நாளிலே. இது என்ன மாதம் என்று கேட்டார்கள். என்ன நகரம் என்று கேட்டார்கள். சொன்னார்கள் ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதம் என்று சொன்னார்கள். இது அத்தனையும் விட ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் புனிதம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வார்த்தைகளால் முஸ்லிமுடைய மானம் பாதிக்கப்படக்கூடாது என்பதை நான் சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஒரு முஸ்லிமுடைய மானம் அது நடு சந்தியில் வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசியை மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். வந்தார்கள் பகீக்கு, ரசூலுல்லாஹ் வந்தார்கள். உஹது யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு ஜனாசா தொழுவிக்கவில்லை. ஸஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸை பார்க்கலாம். ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஅத ஸமானி சினீன், 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனாசா தொழுவித்தால். 8 ஆண்டுகள். உஹத் என்பது டென்ஷனான ஒரு நேரம் சகோதரர்களே. கபரில் போடப்பட்டவர்களுக்கு சிலருக்கு ஜனாசா தொழுவிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தொழுகை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகிற நேரம், அல் அஹ்யா வல் அம்வாத், உயிரோடு உள்ளவர்களுக்கும் மௌத்தாவினவர்களுக்கும் பிரியாவிடை கொடுப்பது போன்று இருந்தது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது விட்டு சொன்னார்கள், மக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தார், நான் போக போகிறேன். இந்த தடவை சொன்னது வித்தியாசமாக சொன்னார்கள். மக்களே, இன்னா அலைக்கும் ஃபராத், மக்களே, நான் உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன். மக்களே, நான் உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன். சஹாபாக்கள் பார்த்தார்கள், எங்கே யா ரசூலல்லாஹ், நீங்கள் இங்கே தானே இருக்கிறீர்கள், எங்கே எதிர்பார்க்க போகிறீர்கள்? இன்ன மௌஇதகுமுல் ஹவுல், எனக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் ஹவுல் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் ஹவுல். அந்த இடத்திலே நான் பார்த்து கொண்டிருப்பேன். என்னுடைய சகோதரர்கள் எங்கே என்று நான் பார்த்து கொண்டிருப்பேன். இன்ன மௌஇதகுமுல் ஹவுல் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் அதாவது அன்துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைப்பீர்கள் என்பதிலே லஸ்து அஹ்ஷா, எனக்கு பயமில்லை. நான் எதுக்கு பயப்படுகிறேன் தெரியுமா? துனியா துனியா என்று நீங்கள் அலைந்து விடுவீர்கள், துனியாவுக்காக நீங்கள் சண்டை பிடிப்பீர்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் உரையை முடித்தார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த துனியாதாரிகளாக மாற்றாமல் மறுமைக்காக வாழ வேண்டிய, மறுமைக்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணிக்கக்கூடிய நல்லடியார்களாக மாற்றி அருள் புரிவானாக. என்னுடைய பேச்சில் ஏதாவது தவறுகள் இருந்தால் வல்ல நாயன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.